Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj. Twin Birds JFW Movie Awards 2026. Our title sponsor, Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner, Kaveri TMT Bar and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner, Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj. அடுத்த விருதை பிரசன்ட் பண்ண போகிறது சசிகுமார் சார். The Twin Birds JFW Movie Awards 2026ல the most impactful performer of the year Tamil. The award goes to Twin Birds JFW Movie Awards 2026. Great performers transcend the act, shaping roles into immersive experiences that stay with the audience long after the screen fades and the curtains come down. Tonight, we celebrate one such remarkable performer. In Bison, one of Tamil cinema's standout films of 2025, Dhruv Vikram plunged into the world of a kabaddi player, dedicating nearly 2 years to mastering every movement, instinct, and nuance of the game. Living and training alongside players in Tirunelveli, his dedication quietly blurred the line between actor and athlete. Shaped by rigorous training and disciplined dietary choices, he adapted to the sport's demands, letting the bruises and strain of kabaddi bring the role to life, winning hearts and acclaim. This marked a defining moment, revealing an actor in Dhruv who was willing to surrender to the process, allowing the story to lead the way. And to recognize this commitment and depth on screen, JFW proudly presents the most impactful Performer of the Year award to Dhruv Vikram. கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா, திமிருக்கு பகை இல்லடா, பயந்த ஊட்டலுக்கு உயிர் இல்லடா, கிளம்புடா இனி கலங்காத. Congratulations Dhruv. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் JFWக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி பெண்களை வாழ்த்து வரவேற்கிற ஒரு விழாவில் வெரி ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே அவார்ட் வாங்கின ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கும், டெக்னீஷியன், டைரக்டர்ஸ், இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் பைசனுக்கு ரெடி ஆகிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கும்ன்றது நான் நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். அப்போது அந்த டைமில் என் கண்ணுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா, என் டைரக்டர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணோம், அவர்கிட்ட நான் நல்ல வேலை பார்க்க முயற்சி பண்ணோம். முக்கியமாக அவரோட உழைப்பை நான் கொஞ்சமாச்சு மேட்ச் பண்ணுறோன்ற முயற்சி தான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அந்த முயற்சினால தான் இந்த அவார்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். என் டைரக்டரோட எஃபர்ட் இல்லாமல் என்னால் உங்கள் முன்னாடி இங்கே நின்று இருக்க முடியாது. ஸோ ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மாரி செல்வராஜ் சார் அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் என்னுடைய ரசிகர்கள் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட சப்போர்ட், அன்பு, நம்பிக்கை இல்லாமல் என்னால் இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் JFW தேங்க்யூ அகேன். தேங்க்யூ சசிகுமார் சார். A few words. திரு ஞாபகம் இருக்கா? சேது நான் ஸ்டாண்டர்டாக பண்ணும்போது நானும் அமீர் சாரும் விக்ரம் சாரோட வீட்டில் தான் நாங்கள் இருப்போம், அங்கே தான் இருப்போம். அப்போ திரு சின்ன பையன் ஊற்றணும்னு, அதை இப்போ சொல்லலாமா, நம்ம வயசு தெரிஞ்சிருமே அப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்குது. பட் இல்லை, 18 வயசு பையனுக்கு அப்போ நான் நடிச்சிட்டோம். அப்புறம் என்ன சொல்லணும்னா, அப்போ சின்ன பையனை தூக்கிட்டு இதெல்லாம் இருப்போம். அவ்வளோ ஃபேமிலியாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். ரொம்ப இப்போ யோசிக்கும்போது அந்த பையன் இப்போ பைசனில்
பயங்கரமாக நடித்தது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. காலம் அவங்க அப்பா மாதிரியே விக்ரம் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டர் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணுவாரோ அதே மாதிரி துருவும் பண்ணுவார். அவருக்குள்ளே அது இருக்குது, அதே ஜீன் தான் அப்போ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் அவரை வாழ்த்துறேன். எப்படி விக்ரம் சார் எவ்வளோ விருதுகள் பெரிய நடிகரோ அதே துருவ் வருவார். அந்த ஆசீர்வாதம் எப்போதும் இருக்குது. கொஞ்சம் சந்தோஷம். நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் தூக்கிட்டு போயிருக்கோம். இவங்க அக்கா எல்லாமே இது பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோவே என்கிட்ட இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோட நான் வந்து துருவை மடியில் வச்சது, அவங்க அப்பா மடியில் வச்ச ஃபோட்டோ எனக்கு இருக்குது. அதை அப்பப்போ எடுத்து உள்ளே வச்சுருவோம். இதை காமிச்சா நம்ம வயசு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி வெளியில் காமிக்காமலே வச்சுருப்போம். இப்போ சொல்லிட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக வந்து பைசனில் அவ்வளோ டெடிக்கேட்டிவாக அவ்வளோ இது பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதில் நடித்த அனுபவமாக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் பசுபதி சார் எல்லாமே டைரக்டரோட படம், மாரி செல்வராஜோட படம் சிறப்பாக டைரக்டர் என்ன நினச்சோ அதை பண்ணிட்டார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ. 2025 உடைய மிகப்பெரிய திரைப்படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் பைசன், 2 திரைப்படங்களுடைய ஹீரோஸ் ஒரே மேடையில் அழகு பார்க்குறதுக்கு 2 கண்கள் பத்தல சார். ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். த்ருவ் எப்படி த்ருவ்? The nicest thing about Dhruv is the calmness, Dhruv. And I think one of the biggest mentoring process with the best. அந்த ஹோல் மென்டரிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அது ஏதோ வேறு ஒரு லைஃப் டைம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தெரில என்ன சொல்கிறது தெரில. நான் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய டைம் இந்த கேரக்டருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்தாரு, ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு. ஸோ எல்லா நன்றியுமே அவர்கிட்ட தான் போய் சேரும். Is this your first award for Bison? Yes. வாவ், அப்போ வெரி வெரி ஸ்பெஷல் JFWயோட ஃபர்ஸ்ட் அவார்ட். அப்பா பைசன் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்? அப்பாவுக்கு வந்து அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்பாவோட உழைப்பும் டைரக்டரோட உழைப்பும் பார்த்து தான் என்னால் ஆக்சுவலாக அந்த எஃபர்ட் போட ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி அடிப்பதோ அதே மாதிரி மாரி சாருக்கும் நிறைய அடி, கை உடஞ்சிருக்கு, கழுத்து எல்லாம். ஸோ அவர் அப்படி வேலை பார்க்கும்போது, ஸ்பாட்டில் அப்படி வேலை பார்க்கும்போது அது நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்றது தான் இருக்கும். சூப்பர். இப்போ பசுபதி சார் கூட சொன்னார், நீங்கள் கபடி விளையாடுறதை பார்த்துட்டு ஸ்டேட்டு கூட விளையாடலாம் அப்படின்ற அளவுக்கு திஸ் ஹோல் லவ் ஃபார் கபடி இது இந்த திரைப்படத்தில் இதுதானா, or you always had this love for the sport? இல்லை, இந்த திரைப்படத்தில் தான் அது வந்துச்சு. எனக்கு முன்னாடி கபடி பற்றி அவ்வளோ தெரியாது. நான் அவ்வளோ பெருசாக ஸ்போர்ட்ஸ் விளாண்டதில்லை. ஆனால் இந்த கேம் மூலயமா ஆக்சுவலாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு எப்படி ஆக்டிங் அண்ட் சினிமாவோ அதே மாதிரி கிட்டானுக்கு கபடி. ஸோ கபடி என் லைஃப்பில் கொண்டு வந்ததுக்கு சாருக்கு நன்றி. அண்ட் யா சூப்பர். இப்போது சாருக்கு அஃப்கோர்ஸ் யூ டெடிகேட்டட் திஸ் அவார்ட், பட் ஃபேமிலியில் இஃப் யூ ஹேட் டு டெடிகேட் திஸ் அவார்ட் பிட்வீன் அப்பா, அம்மா அண்ட் யுவர் சிஸ்டர், whom would it be for? என் மருமக, என் அம்மா, என் அக்கா, the women in my life, அவங்கள்ட்ட நான் அவங்களுக்காக தான். அல்ல, இது இஸ் அ மீம் உங்களுக்காக. அந்த மீம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். லுக் அட் த மீம் ப்ளீஸ். ஆஃப்டர் பைசன் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் விக்ரம் சாரும் உங்களோட சிஸ்டரும் உட்காந்து உங்களோட சந்தோஷத்தை பார்க்குற மாதிரியான ஒரு மீம். கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு. நடந்துச்சா? நீங்களும் அப்படி தான் இருந்தீங்களா? அதை விட இன்னும் பயங்கரமாக நான் ஆடி இருப்பேன் வீட்டில். Today it's a 50 crore plus win. Okay, the film has done so well. Personally, what is Bison to you? What are you taking back from here? இந்த விருதை தவிர்த்து வீட்டுக்கு போகிற இந்த ஒரு 1 hour drive இருக்குல்ல, what are you going to be telling yourself? இந்த மாதிரி ஒரு, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு விழா நடக்கும், இங்கே நான் அவார்டு வாங்கினேன்றது வந்து அந்த டைமில் நான் யோசித்து பார்த்துருக்க மாட்டேன். ஸோ நம்ம ஒரு எஃபர்ட் போடும்போது, இல்லை நம்ம லட்சியத்தை நோக்கி நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிவார்ட் கிடைக்கும்ன்றது வந்து என்னோட டேக்அவேயாக இருக்கும். சூப்பருங்க. நிறையா கதாபாத்திரம் பண்ண விக்ரம் சார் சன்னுன்றனால கேட்குறேன், இந்த மாதிரி ரோல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற எனி ஐடியா அப்கமிங்கில்? தெரில, அடுத்தது மாரி சார் கூப்பிட்டாருன்னா பண்ணலாம். மாரி சார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகும், ஆனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஜஸ்ட் உங்களுடைய உழைப்பை பார்த்து, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்து, உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை பார்த்து, ஒரு 3 ஆண்டுகள் ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த டைம், யோர் லவ், யோர் பேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை கௌரவிக்கிறதுக்காக ஒரு சில அன்பான மனிதர்கள் இந்த மேடையில் நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். ப்ளீஸ் வாங்க. வருகை தந்திருக்கின்ற
நல்ல திரைப்படங்களை எல்லாம் கொடுத்துட்ருக்கிற படைப்பாளிகளுக்கும் நட்சத்திர நாயகன் நாயகிகளுக்கும் விவசாய சங்கத்தை சார்ந்த எங்களது சார்பிலே மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தனையும் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி துருவ் தம்பி இவங்க நடிச்சிருக்கிற இந்த பைசன் படத்தை கிராமப்புறங்களில் பார்த்தபோது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு துருவ் இருக்கிற மாதிரியான ஒரு வாலிபர்கள் எழுச்சியோடு எழுந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முயற்சி திருவனையாக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டானவர். எதிர்காலம் மிகப்பெரிய நிலையை அவர் தொடுவார். ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா அதனுடைய குட்டி 16 அடி பாயும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று இங்கே துரு நிற்கிறார் என்றால் அவரை பாராட்டுறதுக்கு மனசில் இன்றைக்கி சமூகத்திற்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கார். ஆகவே மென்மேலும் அவர் வளர்ச்சி அடைய வேண்டும். எங்களது விவசாய குடும்பத்தின் சார்பிலும் விவசாய சங்கத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய அடையாளம் இந்த கைத்தறி பச்சை தொண்டை. அவருக்கு ஒரு பரிவட்டமாக ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தினால் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய தர்மகர்த்தாவுக்கு கட்டுகின்ற அந்த ஒரு பரிவட்டத்தை தம்பி திருவர்களுக்கு நாங்கள் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த நெற்கதிர் நாங்கள் உழைச்சி பாடுபட்டு வெயில் மழை பார்க்காம இரவு பகல் பார்க்காம உழைக்கிற இந்த நெற்கதிர்களை ஐயாவர்களுக்கு நாங்கள் பொற்கதிராக இது கொடுக்கின்றோம். நன்றி. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வாங்கு வாழும் வளமும் நலமும் பெற்று நீண்டாயிலும் திரேக ஆரோக்கியத்தோட கலை உலகத்தினுடைய நட்சத்திர நாயகனாக விளங்கணும். நாங்கள் வணங்குற தெய்வத்தையும் எங்கள் விவசாய குடும்பம் விவசாயத்தினுடைய சார்பில் உங்களை மனசார வாழ்த்துறோம். நன்றி. விடைபெறும். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா பேசுகிற ஃப்ளோவை பார்த்தா பயமாக இருக்குது. அடுத்த அவார்டு அவரும் ஹோஸ்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தங்கு தடையின்றி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. விவசாயிகள் எப்படி உங்களை பார்க்க வந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் ஒருத்தரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சம் ஏதும் தேவையில்ல ஓடிட்டா. உச்சி பாரமேட்டு மேல கட்டி வச்ச கோட்டைக்குள்ள முட்டி மோதி ஒரிஜினல் வைசன் மனசி கணேசன் சார் இங்க இருக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். Let's hear it up for him, ladies and gentlemen. Arjuna Award recipient மனசி கணேசன் சார் இந்த மேடையில வந்தது இந்த மேடை செய்த ஒரு பெரிய பாக்கியம். கிளம்புடா இனி கலங்காத, வாயிடா இனி பதுங்காத. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது துருவுக்கு என்னை பரிசீலிக்க கொடுத்ததுக்கு முதல்ல என்னோடய தம்பி மாரி செல்வராஜ் தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை வேலையில் எல்லா இடத்துலையுமே கணேசம்னா யாருன்னு காமிச்சது 30 வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து என்னை இந்த இடத்துக்கு வர வச்சதற்கு என்னுடைய அன்பு தம்பி டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். எல்லாமே எந்த ஒரு கபடி டோர்னமெண்ட்னாலும் என்னை வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் துருவோட கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா வந்த நாள்லேருந்து படம் முடிகிற வரைக்குமே கபடிக்கு ஃபுல்லாகவே நான் கூடவே இருந்திருக்கேன். சின்ன அடிபட்டு கூட 2 நாள் ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாளே நான் ஓட வரேன்னு சொல்லி ஓட வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் டேரக்டர் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்பார். ஏன்னா எதுவும் அடிபட்டுட்டா நல்லா பார்த்துக்காங்க, எதுவும் சின்ன அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் ப்ராக்டிஸ் முடிச்சு போன உடனே இன்றைக்கி என்ன ஸ்கில் கொடுத்தீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க, முழு கபடி வீரராக வந்தால் தான் நம்ம அந்த படத்தை எடுக்க முடியும்னு சொன்னாங்க. உண்மையிலே முழுசாக ஒரு டீமோட விளையாண்டு ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவில் ஹீரோ நிஜ ஹீரோவாக கபடி பிளேயராக தான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படமே இதாச்சு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய முன்னாள் காலங்களை நினைத்து பார்க்க இந்த படத்தை பாட்டு கேட்டாலே எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அதற்கு என் தம்பிக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் நன்றின்னு சொல்கிறதில்ல தம்பிக்கிட்ட. ஏன்னா என்னுடைய தம்பி என்னை இவ்வளோ இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்காருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 30 வருடங்கள், அதாவது 1995 அர்ஜுனாவாடி கணேசன் யாருன்னு தெரிஞ்சுது. இன்றைக்கி சத்யராஜ் சார் நானும் அவர் ஒரு மேட்ச்சுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தோம். நாங்கள் தான் அவரோட செல்ஃபி எடுக்க ஆசைப்படுவோம். ஹீரோ கதாநாயகர் சினிமா ஆக்டர் கூட அவர் என்ன கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவிற்கு வளர்த்ததுக்கு நானும் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. We are truly honored, sir.
an Arjuna Award recipient, ஸ்போர்ட்ஸில் தமிழகத்துக்கு அவ்வளோ பெருமை கொண்டு வந்த ஒரு நபர். இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த கதை, பைசன் என்பது உங்களுடைய கதை, அந்த கதையை அவர் வெளிப்படுத்தி நமக்கு அதை கொடுத்ததுக்காக ஒரு பெரிய நன்றி. அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற மாரி செல்வராஜ் சாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அதாவது இந்த கூட்டணி அப்படி ஒரு சம்பவம் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான வெற்றி தான் இது. I think the biggest honor for us is that an Arjuna Award recipient is here today. Thank you so very much. Thank you. Dhruv, how special is this moment? இப்போ கூட சார் எப்பயாச்சும் கூப்பிட்றாருன்னா, டேய் நாளைக்கு காலைல அடுத்து ப்ராக்டிஸ் வந்துடு 6 மணிக்குன்னு சொல்லிடுவாரோன்ற பதட்டம் என்கிட்ட இருக்கும். ஏன்னா அவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒவ்வொரு செஷன்லேயும் சார் இருப்பார். மாரி சாருக்கு அப்புறம் கணேசன் சார் தான் எனக்கு முக்கியமாக கபடி சொல்லி கொடுத்தாரு. அண்ட் நம்ம படத்தில் எடுத்தது வந்து எனக்கு அந்த 2-3 வருஷம் பயணம் இருந்திருக்கும். ஆனால் கணேசன் சாருக்கு அது அவரோட வாழ்க்கை. அண்ட் அவர் நம்ம காமிச்ச மாதிரி அவர் இன்னும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பார், நிறைய எஃபர்ட் போட்டிருப்பார். அண்ட் இந்த நிகழ்வில் அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. Thank you so much, Dhruv, and thank you so much, Manthi Ganesan sir, for joining us on stage. மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்குலாம் தெரியும். மியூசிக்னா உங்களுக்கு அவ்வளோ லவ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டெடிகேஷன் சர்ப்ரைஸாக காத்துட்ருக்கு. I'm a big fan. Yeah, I'm Inia. Thank you for JFW to giving me this opportunity to come and sing. First of all, congrats for the award and entire Bison team ko enoda vaalthukal. So yeah, akka hi. Hi. Thank you, Inia. Thank you so much for coming up on stage. And Yes. Dhruv, did you love that rendition? எஸ், ரொம்ப அழகாக பாடினீங்க. Thank you. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you. And yeah, we all know you're an amazing actor, but we also know that you're an amazing singer. So enga ellarkagum or 2 lines, can you also sing like yeah? ராசாத்தி ஓனனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி, அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி, போற நீ வாக்கப்பட்டு உடஞ்சனா ஏக்கப்பட்டு, மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் ஓ நிறந்தாண்டி, அடியே போடி நீ போடி, உன்னை தேடி என்ன தேடி, என் உசுரம் ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி. Thank you, Inia. Thank you so much. இனியா, நாங்கள் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்டோம், அவர் எங்களுக்காக பாடல. நீங்கள் வந்து பாடின உடனே அவர் பாடிட்டாரு. நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. Thank you, Inia. Thank you so much. தேங்க்யூ துரு சார். இந்த வருஷமும் உங்களுக்கு வெரி பிக் இயர், பிளாக் பஸ்டர்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. அதுக்கு எங்களுடைய JFW சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ JFW. Twin Birds JFW Movie Awards 2026. Our title sponsor, Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் Shakti Masala. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner, Kaveri TMT Bar and Structural. Gambiratin Adayalam. Wardrobe partner, Ramyam Saris and Kurtis from the house of Ramraj. Twin Birds JFW Movie Awards 2026 the next award is for the best actress in a negative role Tamil. And இந்த விருதை வழங்குவதற்காக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர், எந்த திரைப்படம் அவர் தொட்டாலும் அது கண்டிப்பாக ஒரு ஹிட் திரைப்படம் தான், கோல்டன் ஜூப்ளியாக தான் இருக்கும். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்காக as he joins us on stage.
Suresh Krishna sir, extremely grateful on behalf of GFW. Thank you so very much. And குருமார்கள் உங்களை மாதிரி இருக்கிறதுனால தான் I think Tamil industry is I'm still so happy. happy. You are doing wonderful job. Thank you sir. Thank you so much sir. And the best actress in a negative role தமிழ் யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு அழகான ஏவியாக பார்க்க போறோம். Can we look at the AV please? Twin Birds JFW Movie Awards 2026. Best Actress in a Negative Role, Tamil. And the award goes to Regina Cassandra for Vidamuyarchi. Please put your hands together for Regina. She joins us on stage to receive the award. சார் உங்ககிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப ப்ராமிசிங்கான நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்கீங்க. மாஸ்னால் அதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாஸான திரைப்படத்தில் கொடுத்த நீங்கள் நம்மளோட ஜேஎஃப்டபிள்யூக்கு வந்திருக்கிறது ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. உங்கள் கையால் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கொடுத்துருக்கீங்க நம்ம ரஜினியாக்காக. ஓரிரு வார்த்தைகள் சார். தேங்க்யூ வெரி மச் ஜேஎஃப்டபிள்யூ ஃபார் காலிங் மீ. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஒரு 10 days பேக் somebody knocked the door. ஒரு பெரிய கிஃப்டோடு உள்ளே வந்தாங்க. ஐ தாட் இதோ தீபாவளி ஃபெப்ரவரியில் வந்துடுதுன்னு பார்த்தா இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் ஜேஎஃப்டபிள்யூ, பட் இட் இஸ் அன் இன்விடேஷன். ஒரு இன்விடேஷனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தே ஹவ் டன் சச் அ பியூட்டிஃபுல் இன்விடேஷன் உள்ள ஸோ மெனி ஈட்டபிள் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல் தட். ஐ மீன் தட் இஸ் ஸ்டைல். JFW have come here before 5 years ago, but they have really, over the years, they have grown up. Romba pramadamana awards they are giving. This has become a prestigious awards, not one more award. If you get an award in JFW, yes, it is really prestigious like any other big award. So I am truly happy and truly appreciate the kind of work they are doing. And Regina, she's Vidamuyarchi, it was an extraordinary film. I will never forget that scene where she comes walking in that nonchalant way before Ajit sir puts his head behind and he talks to him. I'm damn sure how you did that, but and I know Ajit sir is one person who cooperates and he wants to everybody perform. So it was a brilliant performance, and I think you deserve that award, and you have done a wonderful job. And thank you so much, sir. Yes, and no, who will forget Rocket Boys? Oh my God, what an actor! I wish you all the best and many more success in life. Thank you so much for your blessings, sir. Means a lot. Thank you so much Suresh Krishna sir. மனமார்ந்த நன்றிகள். Thank you so much sir. Thank you. Congratulations Regina. முதல்ல அந்த விருது உங்க கையில இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. Of course, I must thank Suresh sir for giving me this award. It's like a blessing coming from him, honestly, from a stalwart in this industry. Firstly, thank you JFW and Beena, because எல்லா கேட்டகரிஸ்க்கு நாமினேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த கேட்டகரிக்கு நாமினேஷனே இல்லை. ஐ திங்க் என்னோட கரியருக்கு திஸ் இஸ் அ பிக் ஸ்டெப்பிங் ஸ்டோன். திஸ் இஸ் அ பிக் ஸ்டெப் ஃபார் மீ ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. And you guys are doing a fabulous job as well. Coming to Vidamuyarchi, I think என் வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது. I've been pretty persistent. This is my 20th year. I've completed 20 years in the industry, and to get an award as a negative lead, it really does make me feel elated. My special thanks to Magal sir. Magal sir எனக்கு approach பண்ணும்போது he actually approached me for a different role in the film, and a different actress was supposed to play Deepika. ஆனால் அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் I think everything changed. My life turned over as well. Romba nandri Magal sir. The fact that you could see Deepika and me means a lot as an actor. It makes the actor in me really happy. Ajit sir. Yeah. Nanu abdida. Nanu when I hear his name, because he's a person that I never really expected. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்களோட ஒர்க் பண்ணும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் அவங்க பற்றி பேசியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன மாதிரி ஆக்டர் அண்ட் ஆல் ஆஃப் தட். மோர் தென் கோஆப்ரேட், he actually encourages everyone, especially women. So I think as a woman it makes me feel even better, especially in our industry. நீங்கள் ஷாலினி மேம் கேட்டிருந்தீங்களே about his biryani.
இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டுக்கு போகும்போது பாக்குவில் ஷூட் பண்ணோம் in December. It was very cold. And amongst the conversations that we were having, he also asked us, what do you all want for lunch? I made mutton for everyone yesterday. I'll make something for you all today. He's such a wonderful person to work with because he doesn't wait for you to make conversation with him. அவங்களே வந்து அவங்களே பேசுவாங்க, you know. So I think that's really amazing because to make everyone else feel comfortable around you is not very easy, especially when you're a superstar. All my co-stars in the film, Trisha, Arav, Nikhil, everyone who worked in the film, thank you so much. Everyone has really put their best foot forward, and I must thank my hairstylist and makeup artist, Dana. That curly hair that you saw in the film took me an hour and a half every day to sit and do, and I absolutely loved the hairstyle, and everyone always complimented me of the hairstyle. This award means a lot to me because 20 years later, like I said, to get an award for a negative role makes me feel like I'm going down the right path. So thank you everybody. Thank you JFW. அண்ட் வந்து விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அதில் ஏகே இருக்காங்க, ஆக்ஷன் கிங் இருக்காங்க, த்ரிஷா மேம் இருக்காங்க. இவங்க 3 பேரை தாண்டி கண்ணு வந்து ஆடியன்ஸ் உங்களை பார்க்க வச்சதுக்கு எது எக்ஸைட் பண்ணிச்சு அந்த ரோல் பண்ணுறதுக்கு? I forgot to mention Arjun sir also. Thank you Arjun sir. அந்த ரோலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுங்க. மகிழ் சார் அந்த டார்க் ட்ரையாட்னு சொல்லிட்டு திஸ் கேர்ள் ஹேஸ் தி சார்ட் ஆஃப் நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட், I've done my bachelor's. ஸோ இந்த டார்க் ட்ரையாட் சிண்ட்ரோம் இருக்குன்னு சொல்லும்போது I went and did all my research to see what a narcissistic, Machiavellian, sadistic person can be and do. அவங்க லுக்ஸ் எப்படி இருக்கும். அதனால நான் சொன்னேங்க, it makes the actor in me really happy to do this homework and see what I can add to it. And the one compliment that I got for my role is the fact that ஒரு வில்லனோட ரோல் generally there's a fine line between subtle and over the top, and the fact that Deepika played it very subtly, whether it was the yeah, that's like one of the best compliments I've gotten as well. The fact that I could sit with Maghil sir and share my thoughts with him, I shared all my thoughts with him and they were pretty dark as well as Deepika. That really made me happy. So in the mari oru character doesn't come by very often. So and the excitement lay ellame pannten. உண்மையிலேயே அது பார்க்கும்பொழுதெல்லாம் இட்ஸ் நாட் அ நியூ மீம், ஐம் ஷூர் யூ கம் அக்ராஸ் தட், பட் எல்லாருமே அதை சொன்னாங்க. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த தருணத்தில் உங்களுக்கு கூட இன்னொரு ஸ்பெஷலான நபர் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. பட் என்ட்ரிங் ஃப்ரம் த டோர், யாருன்னு தெரியுதுங்களா? இல்லை நீங்கள் சொல்லாதீங்க சார், யாருன்னு தெரியுதுங்களா? ரெஜினா, எப்படி இது கேட்க முடியும் உங்களால்? எப்படி வந்தீங்க? ஓ மை காட், எப்படி? Actually, they called from this one award program. So they told that you are coming. So வண்டி வேன் போட்டுலாம் கடத்திட்டு வந்திருக்கோம் மேம். அவர் யார் சொல்லுங்க? மை பிடி மாஸ்டர். பிடி மாஸ்டர், அதான் பார்த்தாலே தெரியுது பிடி மாஸ்டருக்கு உண்டான எல்லா அம்சங்களும். இல்லை, for a second I was like, I mean, sir has seen me from when I was really small. But I'm seeing sir after so long and this means a lot to me. Really, you guys have gone a real long way to do this. Sir has seen me playing basketball and as a child. Thank you so much for coming. It means a lot to me, really. welcome. See us there from, I think, from third class onwards, we used to take class for her. She used to play good basketball. Till that 12th standard, she studied in the same school. சார் சேட்டக்கார பிள்ளையா சமத்தான பிள்ளையா சார்? This is good and this is very active. She used to be very active in dance and sports. More than studies, she used to be very active in dance and sports. I was an all-rounder in Solalala. But Uday sir, thank you really. Like we had three. I wish all three of you all were here today. Actually, we had 3 PT masters in school. Uday sir, Nandakumar sir, and Sendil sir. And I was all 3 pets. Like I was the pet of all 3 of them. I was always on the basketball court. I played basketball for school. Yeah, and like sir said, dance. I was also school pupil leader, sir. So you can't take that away from me. Okay? That we want. The final year they used to select for the school people leader the best among the 12th standard kids.
இவங்க So தானுங்களா? she got selected as a school people leader. She was doing a great job when she was as a school people leader. We have another person to contest to that. Kalyani is also from the Kalyani, same yes. school. Kalyani is also here. ரெஜினாமா, நான் உண்மையை சொல்லட்டுமா, அவர் உள்ள நடந்து வரும்போது நீங்க லைட்டா அப்படி பாத்தீங்களா, எங்களுக்கு என்ன தப்பான மாஸ்டர் கூட்டிட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே வந்துருச்சு. Illa, for a second I didn't recognize sir till I saw him walking in. Maybe after 10 years. Yes, it's been a really long time. தெரியாது உங்களுக்கு, this is a big surprise. Like my heart is beating fast. Thank கல்யாணி you so பாபு இங்க much. 9th standard வரைக்கும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சாங்களா சார்? Yes, yes. Kalyani studied till I think 8th 9th standard. 9th standard. 8th or 9th. 9th Oh, standard. 10th. 9th standard. 9th standard, yes. Oh, சூப்பர். nice. ஓகே, ரொம்ப சந்தோஷம். Thank you so much sir. Thank you so Thank much you for there, the sir. Thank you. And there's one more surprise there for you. I'm so happy for you and so proud of you, Regina. Congratulations on winning this award. 20 years. And to think that you debuted in my first film makes me really happy and proud. I remember my colleague coming and telling me when he saw you at the theatre workshop, he said, Priya, nee vena paathuko adutha Padmini. I'm so glad you've come this far. You still have a lot more to achieve and I wish you the very, very best. So how special is this? This is so special because I love Priya ma'am. Ma'am oda debut padam, that was my first film as well. And I think I'm truly blessed to have worked with a female director as in my first film and her first film. Avanga ninga sets la paakano. She's a tigress on sets. She looks very calm and sweet and so cute over here, but you should see her on set. And I think I learned a lot from her. I'm so glad avangaloda blessings oda na start panna en career, and I think so many amazing compliments. Like it really feels lovely. Like I could also cry right now. Oh, congratulations again on the award. இன்னும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கணும். And more importantly, 20 amazing years in the industry. Let's keep the count going up and up and up, and wishing you only the best. Thank you, ma. Thank you for joining us. Thank you so much. Thank you guys. Thank you. Regina ma, there's a hamper for you from Twin Birds, a brand that believes in a simple thought, fly every day. And just like the tag, உங்களுடைய பயணம், உங்களுடைய passion, உங்களுடைய career should keep flying high. The Twin Birds JFW Movie Awards 2026. Time for us to move on to the next award, the Best Singer Tamil. And இந்த விருதை வழங்குவதற்காக எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ரெஹானா மேம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். May I please request Rehanna ma'am to join us on stage. Unnikrishnan sir, may I please request you to join us on stage. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட Unnikrishnan sir to join us please. Okay, so Unnikrishnan sir and Rehanna ma'am, a very warm welcome. Thank you. Thank you very much. How are you, Archana? Very How well, are you, ma'am. Azhar? Ma'am, ரொம்ப நல்லா Nice இருக்கேன். to see you on the stage, Azhar. Thank you, ma'am. Thank you, ma'am. உன்னி சார் இருக்காங்க, ரெஹானா மேமும் இருக்காங்க. ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. உன்னி சார், ஏதாவது ஒரு சாங் சார். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா, திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவையில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா நீயா. Rehanna ma'am, நீங்களும் ma'am, please. ஆகாய மேகங்கள்
ஆதாயம் கேளாது தாய் நாடு காக்கின்ற உள்ளம் என்றும் தனக்காக வாழாது தனக்காக வாழாது தனக்காக வாழாது. ரைட் மேம் சார் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தி பெஸ்ட் சிங்கர் தமிழுக்கான விருது பிரசன்ட் பண்ண போறீங்க. அதற்கான நாமினேஷன்ஸ் ப்ளீஸ். Twin Birds JFW Movie Awards 2026 Best Singer Tamil, and the nominees are Shruti Hassan for Vinveli Nayaga, Sublashini for Monica, Chinmayi Shripada for Chini Kallu, Sai Smriti for Uir Nadi Nanbane, Sharanya Srinivas for Kallaliye Kallaliye, Charulata Mani for Anjuvanna Poove. Yes sir ma'am, and the winner is Charulata Mani. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் அதை பாடிடணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை மேம். 5 வண்ண பூவையோட ஆரம்பிச்சிடலாமே. பாட்டோட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி டு JFW அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஹானா மேம் அண்ட் உன்னி சார் கையால் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. 5 வண்ண பூவே தாலி லோலாலே நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காத வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க விடாமோடி படாமாடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேறி வாடி கொளாவி கூடி தொலாவி தேடி அனாதி பார்த்தேன். தேங்க்யூ. பியோர் கூஸ் பம்ப்ஸ். தேங்க்யூ வெரி வெரி மச். இந்த தருணத்தில் உன்னிகிருஷ்ணன் சாருக்கும் ரெஹானா மேம்க்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. How special does this award feel? இந்த பாட்டு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள். ஏன்னா ஒரு சிங்கருக்கும் ஒரு கனவு, அது ரஹ்மான் சார்கிட்ட பாடணும்னு முதல் கனவு, அந்த பாட்டுக்கு விருதுகள் வரணுங்கிறது அடுத்த கட்ட கனவு, அந்த விருதுகள்னால இன்னுமே நிறையா பாடல்கள் வரணுங்கிறது அடுத்த. ஸோ எல்லா சிங்கர்ஸுமே இந்த ஒரு ட்ரெஜெக்டரி ஆஃப் ட்ரீம்ஸ் அதை பார்த்துருப்பாங்க. அதில் வந்து எனக்கு இப்படி ஒரு அழகான ஒரு விருது, அருமையான பாடலுக்கு கிடச்சிதுங்கிறது எனக்கு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல். அண்ட் இந்த தருணம் ஒரு அழகிய ஒரு தருணம், இந்த ஒரு விருது கையில் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ரெக்கார்டிங் இந்த பாட்டு போயிருக்கும் இல்லையா, அப்போ ரஹ்மான் சாரோட இந்த ஆஃப்டர் ரெக்கார்டிங்க்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரஹ்மான் சாரை சந்திக்க தான் போனேன் அன்னைக்கு. பிகாஸ் நான் ஆஸ்திரேலியாவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த டைம். ஸோ சாரை வந்து நான் ஹாலிடே வரும்போது மீட் பண்ண தான் போனேன். அப்போது எதேச்சியாக அவர் கேட்டார், ஐ யூ ஃப்ரீ, ஐ யூ டூயிங் எனி திங் ஆஃப்டர் திஸ் அப்படின்னாரு. இல்லை சார், குவைட் ஃப்ரீ டு நைட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், மணிரத்னம் சார் இருக்கார், கார்த்திக் நேதா சார் பேப்பர் வச்சுட்டு இருக்காரு. அண்ட் வாட் ஸ்டார்டட் as a meeting turned into a most memorable recording. After the recording it was like ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் சேர்ந்து, அதுதான் you'll see on my Instagram page. It's gone to around 1 million views or something. நான், ரஹ்மான் சார் அண்ட் மணி சார் at பஞ்சத்தன்
வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃபார் மியூசிக் வேர் ஸோ மெனி கிரேட் பீப்புள் ஹவ் சங். ஸோ அங்கே நானும் பாடினது வந்து எனக்கு மகிழ்ச்சி. அதுதான் போஸ்ட் ரெக்கார்டிங் இட் வாஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ். பஞ்சதன் ஸ்டுடியோ பற்றி பல சிங்கர்ஸ் பேசியிருக்காங்க. ரஹ்மான் சார் முன்னாடி பாடுறது எப்படி இருக்கும், அங்கே ரெக்கார்டிங் பண்ணது, அது நான் ஃபஸ்ட் ஹேண்ட் அனுபவிச்சது என்னென்னா அது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ஸு. ஸோ நம்மளையும் அறியாமல் அங்கே நம்ம கிட்டேந்து இசையை வெளிக்கொண்டு வர்றது வந்து அந்த கடவுளோட ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறத நான் முற்றிலும் உணர்ந்த ஒரு நாள் அது. நீங்கள் விஜய் ஆண்டனி சார் கூட நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. யோர் கனெக்ட் த வைப் தட் கம்ஸ் அக்ராஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையே கரைச்சி குடிச்சிருக்கீங்க, இந்த பக்கம் விஜய் ஆண்டனி சார் கூட வைப் பண்ணுறீங்க. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிரிட்ஜ் அக்ராஸ் ப்ரோத் இல்லையா? விஜய் ஆண்டனி சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோட ஒர்க் பண்ணுறது சில்லாக்ஸாக இருக்கும் வைப்பு. கரெக்டாக அர்ச்சனா? அப்சல்யூட்லி. ஹீ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் லேட்டிடியூட் ஃபார் த சிங்கர்ஸ். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படி வந்த ஒரு பாட்டு தான் சில்லாக்ஸ் 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 தீம் தீம் த நனனம் தீம் தீம் த நனனம் கரிசா நி சரி கரி கரிசா தனி கரி ரி சனி நி ததபம பனி ததபம பசனி தம பதனி சரி கம ப கமதா பமகரி ஷண்முக பிரிய ராகம் நிறைந்த சில்லாக்ஸ். This was the fusion we weren't ready for. பட் ஏன்னா நீங்கள் இந்த ஃபியூஷன் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றதுனால நாங்கள் சில மியூசிக் டைரக்டர்ஸோடைய ஃபோட்டோகிராஃப்ஸை போட போகிறோம் மேம். அவங்களோட ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் இப்படி ஃபியூஷனாக பாடிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே, யா லெட்ஸ் கோ. முதல்ல தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ பசரிக சதனி ப சசசா பசரிக ச யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பெறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே சப்பா மகரி காரி சனி பனி சரி காரி நிசா பனி சரி காரி நிசா அழுது தேம்பாதே. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர், லவ்லி. இசைஞானிக்கு அப்புறம் யார் வராங்க? இசை புயல். நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே ரிக ரிக சரிமக சகசத நீ பதசனி நீ பதச பதசரிக சத நீ பகரி நீ சகம பதவகரிக சரி நீ சகம ப நீதவக சகம தவக சகம பகரிக சரி நீ மார்கழி திங்களல்லவா. நெஞ்சினில் ஆரம்பிச்சு எங்கள் உன்னி சார் இருக்காரு. ஸோ அந்த சிந்து பைரவி எப்படி அவர் அந்த ரெக்கார்டிங் பாடியிருப்பாருங்கிறத ஐ கேன் ஒன்லி இமேஜின் ஒன்னி சார் த வே தட் மஸ்ட் ஹவ் ஃபெல்ட். ஸோ இட்ஸ் அன் ஆனர் டு ரெமினிஸ் தட் இன் யுவர் ப்ரெசன்ஸ். அடுத்த இசையமைப்பாளர். ஸோ அனி சாரோட மியூசிக் வந்து எனக்கு என்ன மெமரிஸ் அப்படின்னா, வென் மை சன் வாஸ் டூயிங் இஸ் இயர் 12, நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அவன் மேத்ஸ் எல்லாம் படிச்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவான். சரி உட்கார்றா வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கையில் ஒரு டீயை கொடுத்து அனி சாரோட மியூசிக்கை போட்டு விடுவேன். ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு ரொம்ப இருக்குது. அதில் வந்து வாட் மை சன் அண்ட் ஐ லைக் டு வைப் வித் வாஸ் த ரோலெக்ஸ் தீம். Ta-ra-ra-ra-ra-ra-ra, ta-ra-ra-ra-ra-ra-ra-ra, ta-ra-ra, na-na-na, sa-gari-gari mari, gari-ma-gari-gari sa-gari,
கரி கரி சனி கரி க பா க க ச மா க க சனி ச கரி சனி ச கரி சனி ச கரி சனி ச கரி க ச கரி க சனி ச கரி கரி ம கரி சனி ச கரி கரி மாரி ரோலெக்ஸ் மாதிரி கோல்டு. இல்லை லாஸ்ட் ஃபேன்ஸ் ரிக்வெஸ்டா மேம், ஏன் உச்சி மண்டையில் ஒரு ஹம்மிங் போர்ஷன் இருக்குது, அது மட்டும் எங்களுக்காக ப்ளீஸ். ஏன் உச்சி மண்டல சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது. Thank you so much for bringing all my songs into this interview. Makes me happy. It makes us truly happy, ma'am, because அந்த ஒரு விருது கையில் இருக்கும்போது எவ்வளோ ஜாய் இருக்குது அப்படின்றத நிறைய நேரத்தில் இன்ஹிபிஷன்ஸ்னால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே கிடையாது. பட் யூ ஹோல்ட் இட் லைக் அ குவீன் அண்ட் யூ செலிப்ரேட் இட் லைக் அ குவீன். தொடர்ச்சியாக நிறைய விருதுகள் உங்கள் கையில் அழகு பார்த்து கொண்டே இருக்கட்டும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Thank you so much, Archana and Azhar. It means a lot. And thank you to JFW. கீதா மேம் சொன்ன மாதிரி பல வருஷங்கள் நான் நாமினேஷன்ஸ்லாம் பார்த்தோம், ஓ நமக்குலாம் இப்படி எப்போ கிடைக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஐ வாஸ் சிட்டிங் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அது நியாயமாக எப்போ கிடைக்கணுமோ கடவுள் லைட்டு போட்ட உடனே கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி டு JFW அண்ட் காட் பிளெஸ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச். Thank you so much. Twin Buds JFW Movie Awards 2026ல நம்ம பிரசன்ட் பண்ண போகும் இந்த கேட்டகரி இஸ் ஃபார் த பெஸ்ட் டெபியூட்டான்ட் தமிழ். இதை பிரசன்ட் பண்ணுறதுக்காக இயக்குனர் தமிழ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மேடைக்கு நான் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெண்களுக்கான தனி விருதா அழைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியை நான் அழைச்சதுக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி சக்தி மசாலா பெஸ்ட் டெபியூட்டன்ட் தமிழ் யாருக்காக போகுதுன்றதுக்கு முன்னாடி அதோட நாமினேஷன்ஸ் பார்த்துக்கலாம். கேன் வி ஹேவ் a look at the nominations please? Twin Birds JFW Movie Awards 2026 Best Debutante Tamil, and the nominees are Rukmini Vasant for Ace, Kayadu Lohar for Dragon, Bhagyashri Borse for Kanta, Sanve Meghana for Kudumbastan, Anishma Anilkumar for Sirai, Grace Anthony for Parandupo. Time to announce the winner, sir. அனிஷ்மா அனில்குமார் சிறை படத்துக்காக. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட். அது தமிழ் சார் கையிலேருந்து வாங்க முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ JFW ஃபார் ஆனரிங் மீ வித் திஸ் அவார்ட். எனக்கு சிறை டீமில் சுரேஷ் சாருக்கு, லலித் சாருக்கு, விக்ரம் பிரபு சார், அக்ஷய், சூரி சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அச்சா, அம்மா, தாத்தா, பாட்டி உங்களை எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனிஷ்மா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். அதுக்கு உங்களுடைய உழைப்பு எக்கச்சக்கம். ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க அதுக்கு எவ்வளோ உழைச்சிங்க அப்படின்னு. அந்த அந்த கலை அப்படின்ற ஒரு பேர் வாங்குறதுக்கு அந்த ஊரில் இப்போ உங்களை வந்து அப்படி தான் நம்புகிறாங்க இல்லையா? கலை அப்படின்றது உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க? ஆக்சுவலி எல்லா விதத்துலேயும் மாற்றிட்டாங்க. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண முடிஞ்சதுக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு. அண்ட் அதுக்கு அந்த ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அதை நினைக்கும் போது தான் இன்னும் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் ஸ்டில் அது சினிமாவில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எங்களுக்கு என் கண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து கலையரசியாகவே தெரியுறீங்க இங்கேருந்து பார்க்கும்போது. தேங்க்யூ. அப்துல் எப்படி இருக்காரு? அப்துல் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? ஆமாம், நல்லா இருக்காங்க. ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்க. நீங்கள் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த தேட்டரில் பார்க்கும்போது ப்ரே பண்ணிகிட்டே பார்த்ததுல நானும் ஒருத்தன். ஆமாம், ஏன்னா உங்கள் ரெண்டு பேரோட பேருமே ரொம்ப அழகாக இருந்தது. அதை ரொம்ப அழகாக ரைட் பண்ண தமிழ் சார் கையால் உங்கள் இந்த விருதை நீங்கள் வாங்குறது, ஹவு டு யூ ஃபீல் நவ்?
ரொம்ப எனக்கு தெரியாது. எங்கள் தமிழ் சார் பார்க்கும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அவங்களால தான் இந்த கேரக்டர் என்னால் நடிக்க முடிஞ்சிடுச்சு. ஸோ அது அவங்க கையிலேருந்து வாங்கும்போது இன்னும் ஸ்பெஷல், மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. உங்களுக்கு அதிகமாக ட்ரைனிங் கொடுத்தவரும் இருந்தானுங்களே? ஆமாம்மா, தமிழ் சார் இருந்தாங்க. அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு படத்துலேயே உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஜேஎஃப்டபிள்யூவில் பயங்கரமான ஒரு சூப்பரான அவார்ட் கிடச்சிருக்கு. நம்ம தமிழ் ஃபேன்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அந்த டைமில். ஃபஸ்ட் டைம் எனக்கும் இப்படி ஒரு ரிசப்ஷன், இப்படி ஒரு லவ் கிடைக்கிது. லைக் சென்னையில் வரும்போது எல்லோரும் வந்துட்டு சொல்கிறாங்க கலைன்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படியாச்சும் ஒரு நாள் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அது நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, இந்த சந்தோஷத்தை இன்னும் ரெட்டிப்பாக்கிறதுக்காக உங்களுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சில மீம்ஸ்லாம். அதை பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறோம். பார்த்துடலாமா ப்ளீஸ்? பிரேக்கப் ஸ்டார் இன் மலையாளம், காதல் அரசி இன் தமிழ். கலையரசி காதல் அரசியாக மாறிய தருணம். ஆமாம், நீங்கள் பண்ணுற மலையாள சினிமாலெல்லாம் பிரேக்கப் தானாமே? உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரேக்கப்பாக தான் இருக்குது. என்னை சேரவே விட மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது? நான் கலையரசியாக கடைசியில் சேர்ந்துட்டேன். கலையரசி பிடிச்சிருக்கா, அந்த அரசி பிடிச்சிருக்கா, பிரேக்கப் அரசி பிடிச்சிருக்கா? கலையரசியை பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ கலையரசி என்கிற காதல் அரசி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஓகே, our next meme ப்ளீஸ். பாய்ஸோட ரியாக்ஷன். இப்போ பென் குயின் தான் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஒரு பென் குயின் கிடைச்சா போதும் அப்படின்னு ஆஃப்டர் சிறை எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பசங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹானஸ்ட்டாக, இந்த மாதிரி லாயலாக ஒரு பொண்ணு வேணும். ஒரு பையனை வந்து பார்க்கறதுக்காக 5 வருஷம் ஜெயிலுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து போன இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இல்லை, ஆக்சுவலி அது ரியல் லைஃப் கேரக்டர் தான். ஸோ பெண்களும் இப்படி பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் காதலுக்காக. ஸோ உமன் இன் லவ்னு பார்த்துட்டு இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்க்கும்போது அண்ட் இட்ஸ் ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மீம் வருது, அதில் அசர் ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு. அந்த மீம் போடுங்க. உங்கள் ஸ்மைலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே திரும்புங்களேன், இப்போ அவன் கூப்பிடுவான், அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிங்கன்னா அவன் ஹாப்பி ஆகிடுவான். ஓகேங்களா? அந்த சைடு திரும்பிக்கோங்க. ஓகே, கூப்பிடுறா, கலையரசின்னு கூப்பிடு. ஏ கலை, என்ன கலை, எனக்காக வெயிட் பண்ற? ஆமாம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஆஹா, அப்துல்லே வந்துட்டாருங்க. நான் ஒரு 1 hour முன்னாடி தான் மெசேஜ் அனுப்பினேன், அப்போ எதுவுமே சொல்ல. ஆஹா, உங்க 2 பேரையும் இந்த ஸ்டேஜில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. ஒரே ஒரு தடவை அப்துல்லே அப்படின்னு கூப்பிடுங்களேன். அப்துல்லே விட்டு போயிடாத. அப்துல்லே வாவ். சரி, such a special film உங்க 2 பேருக்குமே. ரொம்ப அழகான ஒரு ஸ்டார்ட். எவ்வளவு லைஃப் மாறி இருக்கு சிறைக்கு பிறகு? 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குட் ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். எல்லாமே டைரக்டருக்கு தேங்க்யூ சொல்லணும், தமிழ் சருக்கு தேங்க்யூ சொல்லணும், அண்ட் ரெஸ்பான்ஸ் தந்த ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். இப்போ அவங்களுக்கு மீம் போட்ட மாதிரி உங்களுக்காக ஒரு மீம் ரெடியாக இருக்குது. அவங்க உங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். A few moments later. எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? ஐயோ, அதுக்கு 11 பேர் கொண்ட குழு பின்னாடி இருக்காங்க. இல்லை, படத்தில் மட்டும்தான் சிக்கன் ஷேர் பண்ணுவாங்க, நிஜ லைஃப்லலாம் இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லுங்களேன், கலையரசி எப்படி கேமராக்கு முன் கேமராக்கு பின்னு? ஷீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோஸ்டார் ஐ கேன் எவர் ஃபைண்ட் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க தந்த மோட்டிவேஷனில் தான் நான் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் படத்தில். இல்லைனா சொதப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த படத்தில் நிறைய சீன், எல்லா சீனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் எஸ்பெஷலி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நீங்கள் ஸ்டுடியோ போயிருப்பீங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பையனுக்கு இருக்கிற கூச்சத்தை அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த சீனை மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணலாமா? அண்ணா ஃபோட்டோகிராஃபர் அண்ணா. தம்பி பக்கத்தில் வாப்பா.
அட சும்மா பக்கத்துல வாயா. பாப்பா தோல்ல கை போட்டுக்கப்பா. அண்ணா இல்லைண்ணா வேணாம். போட்டுக்கோ. ஏய் அதெல்லாம் வேணாம் சும்மா இரு. அண்ணா நீங்கள் எடுங்கண்ணா. அண்ணே நான் வேணா தோல்ல கை போட்டுக்கிறவா? போட்டுக்கோமா, நல்லா இருக்கும். This was so beautiful. Come on guys, let's give them a huge round of applause. நிஜமாவே இப்போ பார்க்கும்போது கூட கலையரசியும் அப்துல் மட்டும்தான் எங்களுடைய கண்களுக்கு தெரியுறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் கலையரசி அண்ட் அப்துல். தமிழ் சருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம், தேங்க்யூ ஸோ மச். லலித் சருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஏன்னா ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாக்கு. தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. டு போத் ஆஃப் யூ ஹேவ் அ கிரேட் ஸ்டே ஹியர் வித் அஸ். இதை ரைட்டிங்கில் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? இந்த நாட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் இதை எழுதவே இல்லை. ஏன்னா நான் போலீஸில் இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அந்த இன்சிடெண்ட்டை மட்டும்தான் நான் எழுதினேன். அதை மட்டும்தான் எல்லாத்தையும் கதையாக சொல்லும் போது நான் சொல்லுவேன். அப்படியா வந்தது தான் இது. அதனால இது எழுதின கதை இல்லை, இது நடந்த கதை மாதிரி தான். அற்புதம் சார். அதாவது ஒரு எழுத்தும் நீங்கள் அதை படைத்த விதமும் அவ்வளோ அழகாக இருந்தது. பெரிய வாழ்த்துக்கள் சார். ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேம் இப்போ வரப்போகுது சார், ஒரு பர்டிகுலர் பிக்சர். அதை நீங்கள் பார்க்கணும். அதை சார்ந்த ஒரு கேள்வி உங்களை கேட்கணும்னு ஆசை. கேன் வி ஹேவ் த பிக்சர் ப்ளீஸ்? இந்த பிக்சர் வந்து அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ணுது. இப்படி ஒரு சீன் எழுதலாமா? அந்த பையன் பயங்கர டிப்ரெஷனாக இருக்கான், அவன் வந்து தொழுதுக்கலாமா, அப்படி இப்படி ஒன்று எழுதுமா தமிழ் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் என்கிட்ட ஒரு வாண்டர் கேட்டார். அதனால் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், நல்ல ரைட்டர் அவர் வந்து ஒரு நாள் கேட்டப்போ நான் சொன்னேன் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதை எழுதிட்டோம். ஆனால் எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் இல்லாமல் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்றைக்கி நானும் இருந்தேன், அனிஷ்மாவும் இருந்தாங்க. எடுக்கிறதுக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சப்போ அதில் அந்த பையனை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கு பின்னால் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் இருந்தோன்னா சரி அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அங்கே நிற்க வைங்க, ஒரு ஃப்ரேமாக அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இங்கே நிற்க வச்சோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பேசுவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு க்ளோஸ் எடுத்தாப்புல சுரேஷ் சார். அவர் வந்து வெளியில் கூப்பிட்றத தனியாக தான் எடுத்தோம். ஆனால் வெளியில் கூப்பிட்றதையும் இந்த பொண்ணு திரும்பி பார்த்து திருப்பி சாமி கும்பிட்றதையும் ஃபிலோமின் அழகாக கட் பண்ணியிருந்தான். அப்படியா நாங்கள் சாதாரணமாக எடுத்தோம், ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஃப்ரேமாக இது நிற்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் டானாக்காரனுக்காக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டுக்கு. ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். உங்களை மாதிரி எழுத்தாளர்கள் தமிழ் சினிமா கொண்டாடிக்கிட்டே இருக்கும். மீண்டும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மார்ஷல் பற்றின ஒரு சின்ன அப்டேட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பி ஆகிடுவோம். மார்ஷல் வந்து 2 ஷெட்யூல் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 48 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு. இப்போ திருப்பி 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். தீபாவளிக்கு வந்துடுவோம். சூப்பர். இது எந்த மாதிரியான படமாக இருக்கும்? ஒரு 65ல நடக்கிற ஒரு கதை. பீரியட் ஃபிலிம் தான். சூப்பர். தேங்க்யூ சார். நன்றி. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் hamper that comes from Twin Birds, a brand that believes in one simple thought: fly every day. Just like the tag, we wish you a journey, your passion, your career keeps flying higher every single day. ஒரு ஸ்பெஷல் hamper coming your way from Twin Birds. மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். Twin Birds JFW Movie Awards 2026ல நம்மளுடைய அடுத்த category is a very very special category. The best director of a woman led film தமிழ். இந்த விருதை வழங்குறதுக்காக 2025 he gave us The Girlfriend, and how beautifully he gave that to us. Ladies and gentlemen, put your hands together for Rahul Ravindran அவர்கள். பெரிய congratulations. Thank you, ma'am. Thank you so much. I think the film reached exactly like you wanted it to reach மக்கள் இல்லையா? Thank you. Yes. அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது? பயங்கர ஐ திங்க் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி டிஸ்கஷனாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், இதான் வேணும்னு நினச்சோம், இதான் கிடச்சிது. நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரஷ்மிகாட்ட, இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஒரு 5 விக்ரம் யோசிச்சாங்கன்னா எனக்கு அதான் பிக்கெஸ்ட் வின்னு. ஷி யூஸ் டு கீப் சேயிங், இந்த படம் பார்த்துட்டு if there are a lot of boomers out there and if they feel they've been understood and hugged, அதான் எனக்கு பிக் வின் அப்படின்னு. ஐ திங்க் ஆஃப்டர் த ஃபிலிம் எங்கள் டிஸ்கஷன் கூட அதான் ரெண்டுமே நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் வார்மிங். சார், இப்போ நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் இந்த ஒரே ஒரு சீனை பார்த்தே மானிட்டரில் நான் வந்து பயங்கரமாக
அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு மானிட்டரில் அங்கேயே தெரிஞ்சிருக்கோன்னும் போது அந்த சீன் பற்றி ஏதாவது ஒன்று? ஐ திங்க் த சீன் தட் மூவ்ட் மீ த மோஸ்ட், நான் என்ன டைப்னா எல்லாத்துக்கும் எனக்கு கரெக்ட் ஓகே டேக் கிடச்சிச்சுன்னா, அது ஃபஸ்ட் டேக்காக இருக்கலாம், சில சமயம் 20வது டேக்காக இருக்கலாம், ஓகே டேக் கிடச்சிச்சுன்னா பயங்கர கண்ணாப்பின்னு சந்தோஷமான டைப்பு, சின்ன பையன் மாதிரி குழந்த மாதிரி எக்ஸைட்டட் ஆகிடுவேன்னா. ஸோ எவ்ரிடே அண்ட் ஷூட் இஸ் லைக் தட் ஒன்லி. ஐ எம் லுக்கிங் ஃபார் தட் ஒன் dopamine hit, that one great excitement of that beautiful take. பட் என்னை பயங்கரமாக மூவ் பண்ணி என்னை பாதித்த ஒரு சீன், ஒரு ஷார்ட் அப்படின்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஷி கோஸ் அண்ட் சீஸ் த டோர். அந்த டோரில் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது நான் காலையில் வந்தபோதே நான் ரஷ்மிகாட்ட சொல்லிட்டேன், அந்த மாதிரி கதவை மூடி வச்சிட போகிறேன், உனக்கு காமிக்க போகிறதில்ல, நீ ஃபஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது ஐ வாண்ட் டு கேட்ச் இட் ஆன் கேமரா. I don't want you to see it before it's actually on camera. So I just sat down, அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத, நீ லைஃப்பில் எந்த தப்பும் பண்ணாத, யாரெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சம்மந்தமே இல்லாத ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திட்டுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல கோவம் வரும், அப்புறம் வருத்தமாக இருக்கும், அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி விடு இதெல்லாம் இக்னோர் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நமக்கே ஒரு மனப்பக்குவம் வந்துடும். ஆனால் அது எல்லாத்தையும் எதுக்குடா, ஏன்டா இந்த சென்ஸ்லெஸ் வயலன்ஸு, நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் லைஃப்பில், எதுக்குடா என்னை வந்து திட்டுற அப்படின்னு உனக்கு தோணியிருக்கும்ல, அது எல்லாத்தையும் வரவழைச்சிக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் அ சேஞ்ச் I want you to let it affect you, but I want it on camera the first time you see the door அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் வந்தால் இட் வாஸ் ஆன் கேமரா, அதை பார்த்தா அந்த சீனில் நடிப்பே இல்லைங்க, அது நிஜமாகவே அவளோட ரியாக்ஷன். அதை பார்த்துட்டு ஜஸ்ட் ஹவு டேக்கன் அபேக் ஷி வாஸ் பை இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்டில் படிச்சிருக்கா, பட் டு see it actually, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஷார்ட் வந்து அவள் கதவு திறந்துட்டு உள்ளே போனதும் கட் ஆயிரும். அந்த ஷார்ட்டு கதவு திறந்துட்டு உள்ளே போனால் நான் எங்கள் கட்டுன்னு சொன்னேன். யூஸ்வலி எனக்கு பிடிச்ச டேக் அப்படின்னா அதே இதே ஆலயத்துலையும் குதிப்பேன். ஏதோ தப்பாக படித்தேன் எனக்கு, நான் கட்டுன்னு சொன்னேன். கேமராமேனை திரும்பிட்டு டேக் ஓகேயா இல்லையா எதுவுமே சொல்ல, சைலண்ட்டாக நேராக அந்த ரூமுக்கு நடந்து போனேன். ரூம்குள்ளே யாருமே இல்லை, ஏதோ தோணிச்சு, கதவை திறந்தேன். உள்ளே அந்த பொண்ணு ஓன்னு கதறி எழுதிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அவளால் நிறுத்த முடியாத அழுதுகிட்டே இருந்தா. ஐ திங்க் உள்ளேருந்து ஏதோ ஒரு வழி வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் எதுக்குடா இந்த சீனை எழுதினோம், இது எதுக்குடா எடுத்தோம் அப்படி இருந்துச்சு, அடுத்த படமாவது ஒரு நல்ல ஜாலி ஃபீல் குட் படமாக எடுக்கணும், இதெல்லாம் வேணாண்டா சாமி அப்படின்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் it's a scene that really moved me when we were shooting it. So நீங்கள் வந்து உள்ளே போய் அழுததை பற்றி பார்க்குறீங்க, பட் நிறைய பேர் அதை பார்த்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி உள்ளேயும் அழுதுருப்பாங்க, வீட்டுக்கு போயும் அழுதுருப்பாங்க. அண்ட் த கிளைமேக்ஸ் gives me goosebumps even when I think of it now. So congratulations on a phenomenal film. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் எழுதுங்க. இன்றைக்கி வந்து மொழி அப்படின்ற ஒரு விஷயம் சினிமாவை இட் டசன்ட் கண்ட்ரோல் இட், இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இன் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சம்திங் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் சச் அ பர்ஃபெக்ட் ப்ரெசென்டர் ஃபார் சச் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவேன். We're going to see the nominations for the Best Director of a Woman-Led Film, Tamil. Twin Birds JFW Movie Awards 2026 Best Director of a Woman-Led Film, Tamil, and the nominees are Varsha Bharat for Batgirl, Hari Mahadevan for Yellow, Vipin Radhakrishnan for Angammal, Joshua Sethuraman for Gentlewoman. And the winner is? And it is Varsha Bharat for Batgirl. எல்லாத்துலேயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ், எல்லாத்துலேயுமே ஸ்டீரியோ டைப் பிரேக்கிங், எல்லாத்துலேயுமே இந்த கட்டுக்கோப்புக்குள்ளே வாழ வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நீங்கள் உடச்சிக்கிட்டே இருந்தீங்க. And I see that also as you walk up on stage. You just sprint up in an absolute casual way and say, yeah, this is my award, this is who I am, this is how I am. Congratulations on being you, because it takes a lot to be you. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. Thank you so much. I'm just really happy to be here. And நான் ட்ரைலாம் பண்ணல, ஏதோ மாதிரி இருக்கணும்னு, it's just the only thing that works for me. And I'm really happy to see the other nominees here, and I really like watching only chick flicks. So எனக்கு வந்து yellow அப்படின்ற ஒரு படம், I'm very happy I found out about it only today, and I think that's why this category is exciting for me. Fantastic. So ஒரு பக்கம் girlfriend, இன்னொரு பக்கம் bad girl, both of you on the same stage. What's running on both your minds now? I'm just so proud of her. ஏன்னா நான் என்றைக்குமே சொல்லியிருக்கேன்,
அவங்கவங்க கதைகளை வந்து சொல்லணும் அப்படின்னு. நான் ரஷ்மிகாட்ட வந்து பல முறை ஷூட்டில் கூட சொல்லியிருப்பேன், ஐ விஷ் இட் இஸ் அ உமன் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அப்படின்னு. டு see not just a woman finally come and tell her own story. I've interacted with a lot of female directors and they all அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுற ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு உமனாக எனக்கு ஃபைனலி ஒரு படம் எடுக்க சான்ஸ் கிடச்சிருக்கு. ஐ நீட் டு ப்ரூவ் டு எவ்ரிபடி இன் தி இண்டஸ்ட்ரி, டு த கேட் கீப்பர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி, ஐ நீட் டு ப்ரூவ் டு ப்ரொடியூசர்ஸ் தட் ஐ கேன் மேக் அ ஃபில்ம் லைக் அ மேன். ஆம்பளைங்களும் தியேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு, என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோட, I'm not saying they shouldn't. They should feel free to make whatever film they want to. But I know that they have that pressure going on in the back of their head. And the எந்த ப்ரெஷருமே எடுத்துக்காம, it wasn't just a woman coming and telling her own story. She said, to hell with that. I don't need to prove to people that I can pull men to theaters. I don't need to prove to people that I can make a movie like a man. I'm going to tell the story that I want to tell. And it was just so refreshing to watch. I'm just so proud of you, your whole team and your film. And I loved the film. Thank you so much. நிறைய இருந்துச்சு அந்த ப்ரெஷர்லாம். I can imagine. Especially we don't have the same budgets when we are making stories with women in the lead. Hero படத்துக்கு கிடைக்கிற budgets நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. So the pressure was definitely there. நானும் நிறைய அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டேன். But ultimately என்ன நடக்குதோ அதான் நடக்கும். We can't control the outcome of a film. Especially commercial outcome is something we don't control. இந்த என்டையர் ஜர்னியில் உங்களுடைய பிக்கெஸ்ட் ப்ரெஷர் என்னவாக இருந்தது? Everything. Filmmaking is pressure, and I was doing this job for the first time. So I have seen other people do it. Assistant director I work பண்ணிருக்கேன், but this is the first time I was doing it. But I think the second film will be very different because now I know, okay, அது அந்த end goal பார்த்தாச்சுல. So now I know what the entire process is. I think lack of experience makes you anxious, and that results in pressure. Why the title Bad Girl? It's supposed to be ironic. She's not a bad person. படத்தில் அது வரதோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவ மேலே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் குத்துற மாதிரி தான் வரும். ஸோ இட்ஸ் meant to be ironic. It's meant to say that everybody at some point or the other they feel like they're a bad person, or everybody makes them feel like they're a bad person. But these labels are not true. That was the point. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மரத்துலேருந்து வந்த கிளையாக தான் நான் பார்க்குறேன். வெற்றி சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? அவர் ஃபஸ்ட் கட்லேருந்து அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லேருந்து அவர் நிறையா கட்ஸ் பார்த்தாரு. ஃபீட்பேக் தான் கொடுப்பாரு எப்போவுமே, நான் என்ன சரியாக பண்ணியிருக்கேன், என்ன தப்பாக பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஃபைனல் கட் பார்த்த உடனே அடுத்த படமாவது ஏதாவது நல்ல கமர்ஷியலாக எடுமா அப்படின்னு. You started modern cinema in its true spirit. So that is a message that Ram sir left for you. Again, நிறைய வித்தியாசமான திரைப்படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருடைய இந்த பாராட்டு உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலாக இருக்கு? Yeah, actually ராட்டர்டாம் நடந்ததே he was one of the most instrumental reasons. ஸ்டெஃபான் போர்சோஸ்னு ஒரு curator இங்கே வந்தார். அப்போ வந்து he's the one who set up a meeting. நான் வந்து அப்போ என் படம் வந்து I didn't think it was art house enough for film festivals. But இப்போ வரைக்கும் ஃபெஸ்டிவல் ஜர்னி போயிட்டுருக்கு. Next week I'm going to another film festival. Bad Girl has screened in more than 17 countries and won so many awards. So all this started because of Ram sir, because I did not think mine was a festival film. So yeah, thanks to him. Thank you so much Rahul sir for joining us. Such an honor having you with us. And நான் already mic இல்லதப்ப அவர்கிட்ட சொல்லிட்டேன், like Girlfriend is one of the most exciting films for me. Yeah, this year. Thank you. Okay, there's a kutti surprise for you. Once it comes up on stage, we'll figure out the rest. Yeah? Yeah, these are my parents. Okay, this is really a surprise. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் இந்த விருது. முடியாத மாதிரி இருக்கு எனக்கு. Thank you. நான் சொன்னேன்ல அந்த படத்தில் வந்து லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் வெண்ட் அண்ட் ஹக் தர் மதர், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் வெரி ஆக்வர்ட் எக்ஸ்பிரஸிங் அஃபெக்ஷன் டு மை பேரண்ட்ஸ். பட் ஐம் வெரி ஹாப்பி டு சி. நான் ஆக்சுவலி இங்கே வந்து ஏறினோடனே நினச்சேச்சா ஆக்சுவலாக அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து மேடை ஏறினதுக்கப்புறம் தான் தோணும் ஒரு வாட்டி அம்மா அப்பாவை கூப்பிடலாமான்னு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் யூ டிட் இட் ஆன் மை பிஹாஃப். நீங்கள் நினச்சிங்க, அதை நாங்கள் நடத்தி காமிச்சிட்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச் டு. தேங்க்யூ சார். இவங்க ஒன்று சொன்னாங்க சார், இவங்க ஆக்சுவலி பேசும்போது சொன்னாங்க நிறைய பூமர்னு நினைக்கிறவங்க பூமர்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு, ஐ மீன் இது கிரிஞ்சுன்னு நினைப்பாங்க அப்படின்னு. பட் அங்கே இங்கே பேரண்ட்ஸ் இஸ் கிரிஞ்ச் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. இல்லை ஐம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி. அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுடைய மகளுடைய டெபியூ திரைப்படத்தில் இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்காங்க? Yeah, first movie, first prize is really good. I mean,
இட்ஸ் a sort of recognition இல்லையா? Let's hope it continues. சரி, ஆனால் அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. அண்ட் ஐம் ஸோ கிளாட் தட் யோர் பேரண்ட்ஸ் ஆர் ஹியர். நீங்கள் ஆசைப்பட்டீங்க படியேறும்போது அது நடந்துருச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் கமிங் ஃப்ரம் த ஃபேமிலி ஆஃப் ட்வின் பேர்ட்ஸ். தேங்க்யூ. இந்த ஹேம்பர் ட்வின் பேர்ட்ஸின் சார்பாக பிராண்ட் தட் பிலீவ்ஸ் இன் அ சிம்பிள் தாட், ஃப்ளை எவ்ரி டே. இந்த டேக் மாதிரியே உங்களுடைய மகளுடைய ஜேர்னி, அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய கெரியர் ஷுட் கீப் ஃப்ளைங் ஹை. ஸோ காட் பிளெஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Time for us to move on to the next award this evening. Twin Birds JFW Movie Awards 2026. அடுத்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர்கள் முத்தையா அவர்களையும் பிரபாகரன் அவர்களையும் மிகப்பெரிய கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வெல்கம் பண்ண போறோம். வணக்கம் சார், and a very very warm welcome ரெண்டு பேருக்குமே. இந்த விருது இந்த மாலை பொழுதின் மிக ஸ்பெஷலான ஒரு விருது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விருதும் ஸ்பெஷல், இது யார் வாங்க போகிறாங்களோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டைரக்டாக ஏவியில் யார் அந்த வின்னர் அப்படின்னு பார்க்க போகிறோம். கேன் வி லுக் அட் தி ஏவி ப்ளீஸ் ஃபார் தி மேன் ஆஃப் தி இயர் தமிழ். Twin Birds JFW Movie Awards 2026. When realism meets powerful storytelling, cinema finds a true artist like Sasi Kumar, a director and actor who has left a lasting mark on Tamil cinema. In 2025's Tamil blockbuster Tourist Family, Sasi Kumar delivered a performance defined by subtlety, depth, and a remarkable understanding of character. In intimate family moments, whether sharing a tender conversation with his wife or reacting to everyday ordeals of life, Sasi Kumar's restraint and subtlety made ordinary moments feel profound. Throughout the film, he demonstrates mastery of nuance, proving that a performance can resonate as much in the silences as in the dialogues. For capturing the heart of the story with grace, warmth, and authenticity, JFW proudly presents the Man of the Year Award to Sasi Kumar. Truly proud and honored to welcome on stage the Man of the Year Tamil, Sasi Kumar sir. The Man of the Year தமிழ், அதற்கு விருது பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். ஒரு சில வார்த்தைகள். சந்தோஷமாக இருக்குது மேன் ஆஃப் த இயர் வாங்கிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்கு டைரக்டர் எனக்கு கதை சொல்லும்போது ஒரு 18 வயசு பையனுக்கு அப்பாவாக நடிக்கணுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் 18 வயசு பையனுக்கு அப்பாவாக நடிக்க மாட்டாங்க, இது கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன். சுற்றிட்டு மறுபடியும் என்கிட்ட தான் அது வந்துச்சு. நான் யோசிச்சிருந்தேன்னா 18 வயசு பையனுக்கு அப்பா நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணியிருக்க முடியாது, இதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இது ஒரு ஹியூமனிட்டியை சொல்கிற படம், ஒரு மனுஷனை மதிக்கணும், இந்த ஹியூமனிட்டியை சொல்கிற படம். ஸோ அதுக்குள்ளே நான் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவந்துக்கு என்னுடைய நன்றியும், என்னுடைய ப்ரொடியூசருக்கு என்னோட நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொருத்தர் நன்றி நான் சொல்லணும், JFW. அவங்க என்னை கூப்பிட்டப்ப அவார்டு கொடுக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் தான் அவார்டு வாங்கணும், இப்போ பெண்களுக்கு அவார்டு கொடுப்பீங்க, அதில் நான் எதுக்கு அப்படின்னாங்க. அப்போ தான் இந்த விருதை சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 10 இயக்குனர் அறிமுகப்படுத்தினேன்னு சொன்னார், நான் 11 இயக்குனர், அடுத்து 12, 13 இந்த வருஷம் அது கூடுது, 13 புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்த போகிறேன். என் படத்தில் என்னென்னா, நான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவேன்னு விகடனில் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், என்னை வச்சு இயக்குனர்னால் புது இயக்குனர்களும் தோல்வியடைஞ்ச இயக்குனர்கள் தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எப்போதுமே அதில் சொல்கிறது உண்டு தான், நான் டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கேன்,
ஏன்னா ஒன்று புதுசாக வருவாங்க, இல்லாட்டி ஃபெயில் ஆகி போய் வருவாங்க. ஸோ ரெண்டுமே கடவுள் எனக்கு ஆஸ்தி வச்சுருக்கேன். நீ டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கேன், நீ என்னைக்கு சொன்னனோ என் வாய் முகூர்த்தம் பதிச்சுற மாதிரி இது வரைக்கும் தோல்வி அடைஞ்ச இயக்குனருக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நான் சந்தோஷப்படுறேன். அதை வருத்தப்பட்டு சொல்லலை, அது சந்தோஷப்பட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஒரு தோல்வியானவங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றபோது எனக்கு அதை சந்தோஷமாக தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு முத்தையா சார், பிரபாகரன் சார் 2 பேருமே மேடையில் இருக்காங்க. சார் ஒரு வார்த்தை, த மேன் ஆஃப் த இயர். சுந்தரபாண்டியன்ற வாய்ப்பு சார் எனக்கு கொடுக்கும்போது என்னுடைய உறவினர்கள்ட்ட, அது வந்து அந்த படத்தினுடைய வெளியிட்டப்போ நான் பேசினது, அதில் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாமே நிறைய பெண்கள் நிறைந்த குடும்பம் எங்களுக்கு. அவங்க எல்லாமே சசி சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் அவங்கள வச்சு நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே நிறைய வர்ணிச்சாங்க. அவர் இப்படி இருக்கணும், அவர் காஸ்டியூம் இப்படி பண்ணுங்கள், தாடி நிறைய வைக்கிறீங்க, ஏன் கத்தி எடுத்து நிறையா கொலை பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசித்து அவருடைய ஒவ்வொருத்தர் சொல்லும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சுப்பிரமணியபுரம்ன்ற படம் வந்து ஒரு கல்ட்டு மூவி, ஒரு மொத்த ரத்தத்தால் குளிப்பாட்டின ஒரு படம் ஆடியன்ஸை. அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக வந்து பெண்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நாடோடியிலையும் பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சிருப்பார் சார் பயங்கரமாக. ஆனால் சுந்தரபாண்டியன் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லும் போதே, ஒரு படம் பண்ண போகிறோம் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னும் போதே, என்னுடைய ஃபேமிலி சைடில் இருக்க பெண்கள் எல்லாருமே, எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே பயங்கரமாக அவங்கள ரசித்து வர்ணித்தது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சார் வந்து பெண்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் பிடிக்குது அப்படின்னு. அந்த படத்தில் வந்து சாரோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே நான் டிசைன் பண்ணின்றதை விட என்னை சுற்றி இருக்க பெண்கள் தான் டிசைன் பண்ணாங்க. அவங்க சொன்னதை தான் அதை கொண்டு வந்தோம். அப்படி தான் இன்றைக்கி வந்து JFW அவார்டு வந்து சாருக்கு ஒரு பெண்களுடைய பத்திரிக்கை, உமன்ஸ் பத்திரிக்கையிலேருந்து சாரை செலக்ட் பண்ணி, ஏன்னா பெண்களுக்கு மட்டுமே விருது கொடுக்குற ஒரு இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக சாருக்கு இந்த விருது கொடுக்கும்போது இன்னமும் பெண்கள் மத்தியில் சாருக்கு ஒரு தனி இடம் இருக்குது. எப்போவுமே அதில் கிங்காக இருக்கார் நான் நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாருக்கு இந்த விருது கிடச்சிது. தேங்க்யூ சார், ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன முத்தையா சார், எனக்கு கொஞ்சம் மேடையில் பேச தெரியாது, எனக்கு கொஞ்சம் நடுக்கமாகவே இருக்குது. கீழே போய் பேசுவோமா? இந்த ஸ்டேஜ் மேலே தான் நானும் பிரபுவும் அவர் சுந்தரபாண்டியனுடைய ஆடியோ ரிலீஸில் சார் என்னை அறிமுகப்படுத்தினார். அடுத்த படம் நான் பண்ணுறதா குட்டிப்புலி. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுக்கு காரணம் சார் தான். ஸோ எங்கள் அப்பா அம்மா எப்படி நான் லைஃப்பில் மறக்க முடியாதோ அதேமாதிரியா சாரையும் மறக்க முடியாது. இன்றைக்கி சாருக்கு வந்து எங்கள் 2 பேரும் கையால் அவார்டு கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி 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 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். இதான் சார், இந்த மோதிர விரலில் குட்டு வாங்கினா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி சசிகுமார் சார் கிட்ட வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்ற ஒரு தருணத்தில் அவராக படைச்சு அமைச்சு அனுப்புகிறாருன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அந்த மனிதநேயம் அப்படின்றது உங்களை விட அழகாக யாரும் சொல்லி நான் பார்த்ததில்லை. மனிதநேயம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. மனிதநேயம் அப்படின்றது உங்களுக்கு என்ன சார்? வாட் இஸ் இட் மீன் டு யூ, ஹியூமனிட்டி? இப்படிலாம் எனக்கு வரிகளாக சொல்ல தெரியாது. அது எல்லோரும் வாழ்ந்து தான் காட்டணும். நம்ம வரிகளாக வார்த்தைகளாக அதை அடக்கவே முடியாது. மனுஷனை மதிக்கணும், இன்னொரு மனுஷனுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்றதான் என்னோட ஒவ்வொரு படத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து மயிலாடுன்னு ஒரு படம் பண்ணுறேன், ராஜமுருகன் சார். அதுலேயும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தி அந்த படம் இருக்கும். அவரும் வந்திருக்காரு சார், அவரையும் மேடை கூப்பிட்டுலாமா? ராஜமுருகன் சார் அவர்களையும் மேடை கண்புடன் அழைக்கிறோம் சார். வாங்க ப்ளீஸ். நான் சொல்லிட்டு வந்து நீங்கள் என்ன சொல்லாமல் வந்தீங்க? நானாவது இங்கே வர்றேன்னு சொன்னேன். நான் மாதிரி அவரும் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக மாரி செல்வராஜும் வந்தார். ஸோ எல்லோரும் இங்கே போகிறோம், யாரும் ஒவ்வொருத்தத்துக்குள்ளே சொல்லலை. இந்த அவசரமாக ஒரு வேலை இருக்குதுன்னு நான் கிளம்புனேன், இந்த அவசரமாக ஒரு வேலை இருக்குதுன்னு அவர் கிளம்பிட்டார், இவரும் கிளம்பிட்டார். இப்போ தான் வந்து இங்கே எல்லாம் சந்திக்கிறோம். சார் சசிகுமார் சார் அவார்ட் வாங்கியிருக்காரு as the man of the year. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சசி சாருக்கு வந்து இந்த மேடையில் ஒரு விருது கொடுக்கறதுல நானும் ஒருத்தனாக இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இப்போ வந்து கடந்த ஒரு வருஷமாக மயிலாடுக்காக அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மயிலாடு வந்து எனக்கு கொடுத்ததுலேயே முதன்மையான விஷயம் என்னென்னா, சசிகுமாருங்கிற மனிதரை, நடிகரை, ஒரு உயிர் நேசனை எனக்கு கொடுத்தது தான். சார் திருவிளையாடல் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், எல்லாமே பஞ்சாக பதில் சொல்லிக்கிட்டே வருவார். நாகேஷ் சார் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம சிவாஜி சார் அதே மாதிரி ஒரு தருணம் தான். எஸ், அந்த ஒரு வார்த்தையில் ஒரு பஞ்ச் இருக்கும் இல்லையா? பிரிக்கக்கூடாதது இப்போதைக்கு பிரிக்கக்கூடாதது செட்டுன்னு சொல்லிடாதீங்க சார். எனக்கும் எனக்குள்ளே இருக்கிற அந்த அன்பும் பிரிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். சேர்ந்தே இருப்பது இப்போ நானும் ராஜமுருகன் தான் இப்போ சேர்ந்து இருக்கோம். சேராது இருப்பது சில சமயம் ராஜமுருகன் அவரோட சேராமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணும். ஏன்னா அவர் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏன் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் மறுபடியும் நான் மயிலாடுக்கு தான் வருவேன். எங்கள் ப்ரொமோஷன் அதில் இழுத்து விட்டுட்டே இருப்பேன். பாட்டுக்கு
பாட்டுக்கு ஷான் ரோல்டன் இப்போ எங்கள் படத்தில் இருக்காது. ஆசைக்கு நான் படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். அதனால் ஆசைக்கு நான் மக்கள் அவங்க இந்த படத்தை மயிலாட நல்லா ஓட வைக்கணும். அதனால் மக்களுக்கு அந்த படம் வரும். அதான் எங்களுக்கு இதோட நிறுத்திக்கிட்டா உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சார் இப்போ ஒரு மீம் உங்களுக்காக ஸ்க்ரீனில் வரப்போகுது சார். அதை பார்த்த உடனே ஒரு கேள்வி போடுங்கப்பா. உங்ககிட்ட வந்து கதை சொல்லும் போதெல்லாம் கிளைமேக்ஸில் ஃப்ரெண்டு வந்து முதுகில் குத்துறான் சார் அப்படின்னோடனே அப்போ கதையை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? அதுக்கான ஏன்னா சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், கருடனாக இருக்கட்டும், இது அப்போ நண்பர்களுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது நட்பு, நண்பர்கள், அந்த வயசு அதுக்கு தானே. அப்போ வந்து சில நம்ம வயசு ஏற ஏற நமக்கு மெச்சூரிட்டி வரும். நம்ம ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துடுவோம். அது வரும்போது ஒரு அண்ணன் ஸ்தானத்துக்கு தகப்பன் ஸ்தானத்துக்காக இருந்தபோது நம்ம வந்து அட்வைஸ் நிறையா சொல்லுவோம். இப்போ மனிதம், நல்ல நேசி, அன்பை போர், அப்படி தான் என் படம் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு அது வந்துட்டுருக்கு. அதுக்காக தான் நீங்கள் நட்புக்கு கொடுக்க. இப்போ அப்படி சொன்னால் ஓகே பண்ணிடுவேன். இப்போ உள்ள ட்ரெண்ட் அதுதான். நீங்கள் நண்பனா என்னென்ன பண்ணுவீங்க? செயினை கொடுத்துருவீங்க, மோதிரத்தை கொடுத்துருவீங்கன்றது எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும்மா நான் பண்ணணும், கொஞ்சம் தெரிய வேணாமா? இல்லைண்ணா, நீங்களே அந்த டைலாக் வேறு சொல்லிட்டீங்களே. குத்துறவன் நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாது, அதான் நட்பு. பட் உங்கள் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்ரைட் சார், அடுத்த மீம் ப்ளீஸ் சார். 2023, 24, 25 3 டிராகன், 3 ஃபிலிம்ஸ், 3 இயர்ஸ். வாவ். அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம்ஸ். அண்ட் 2026ல் we're going to have My Lord. என்னுடைய படங்கள் எல்லாம் அப்போ வந்து அடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் அடிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்திலே கழுத்தறுத்துட்டேன்னா அப்போ யாரும் வந்து சார் உங்களை அடித்தா நம்ப மாட்டாங்கன்னு ஒரு இமேஜுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அந்த இமேஜை உடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. கதை சொல்ல வரும்போதும் எனக்கு ஒரே மாதிரி கதை, இவர் இப்படி தான் பண்ணுவார், இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவாருன்ற ஒரே மாதிரி கதை வருது. அப்போ எனக்கு கேட்கும்போதும் அது அதே மாதிரி இருந்தபோது அப்போ எனக்கு வந்தது தான் அயோத்தி படம். ஸோ நான் யாரோடையும் சண்டை போட மாட்டேன். அந்த இமேஜெல்லாம் உடைச்சி எதுவுமே பண்ண மாட்டேன். ஹீரோயின் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அவங்க அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எல்லாமே இருப்போம். கடைசி ஒரே வார்த்தை, அந்த அப்துல் மாலிக்ன்றது என்னை ஹீரோவாக்கிடும், எல்லாம் சாக்ரிஃபைஸ் கேரக்டர் ஆகிட்டோம். ஸோ அப்போ நான் எந்த சண்டையும் பண்ணாமல் அன்பால் திருத்துகிற ஒரு கதையாக அது இருந்தனால எனக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நந்தன் ஆப்போசிட்டாக இருந்தது. எல்லா இடத்துலையும் நான் அடி கொடுப்பேன். இந்த படத்தில் நான் அடி வாங்கினேன். இது வலி நிறைந்த படமாக எனக்கு இருந்தது. அந்த வேதனையை நான் நிஜமாகவே அனுபவித்தேன். அந்த படம் எடுக்கும்போதும் அதை அடி வாங்கும்போதும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்த வழி இருக்குன்றது ஒரு நடிகனாக நான் அதை உணர்ந்தேன். அதை பாத்ரூமில் தள்ளும்போது கூட நிஜ பாத்ரூம் தான் அங்கே இருந்தது, யூஸ் பண்ண பாத்ரூம் தான் இருந்தது. அதுக்குள்ளே தான் விழுகணும், செட்டு போடணுமான்னு கேட்டார். இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, அப்போ நான் அதிலே பண்ணுறேன்னு சொல்லி பண்ண ஒரு இதுதான். ஸோ இதெல்லாம் என்னை மாற்றிட்டு வருது. இப்போ மயிலாட் வரைக்கும் அதுதான், டூரிஸ்ட் ஃபேமிலியும் டோட்டலாக என்னை மாற்றுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் தொடரணும், இதோடு நின்றக்கூடாது, இன்னும் தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான். சூப்பர் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் வாக்ட் இன் டு தி ஆஸ்கர்ஸ். அது பெரிய வெற்றியாக அமையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். கடைசி மீம் சார். உதவிக்குன்னு ஒரு முகம் இருந்தால் அது உங்கள் முகம்தான். இது எப்படி சார் இருக்குது? இதை பார்க்கும்பொழுது என்ன சார் ஓடுது மனசுக்குள்ளே? இல்லை, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பேர் கிடைக்கிறது எனக்கு, அதாவது புகழ் வேறு, ஆனால் நல்ல பேர் ஒன்று கிடச்சிருக்கு. அதை தக்க வைக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்களோட ஃபேன்ஸ் வெறித்தனமான ஃபேன்ஸு, அதுவும் சுந்தரபாண்டியன் ஃபேன்ஸ்னு சொல்லி வேறு வந்திருக்காங்க. அந்த கேர்ள்ஸை கூட்டிகிட்டு வாங்க. கமான் கேர்ள்ஸ். உங்களுக்கு கிஃப்டோடு வந்திருக்காங்கண்ணே. கிஃப்ட்டை உங்கள் கையால் ஓப்பன் பண்ணணும். எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் உங்கள் கூட டான்ஸ் ஆடினாங்க. இப்போ நாங்கள் ஆட போகிறோம். நீங்கள் எங்கள் கூட நீங்கள் ஆடணும். உங்கள் கூட டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசையாம். ஆசை சார். பாட்டி கற்றுக் கொடுத்த மாதிரியே டோன்ட் வரி பேபிமா. சார் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணட்டும். இன்னைக்கு உங்கள் கனவு நிறைவேறும். படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கேன், எம்ஜிஆர் மகன். ஆமாம் சார். இதான் ஒரு நிமிஷம். இவங்க ஆடாமல் விட மாட்டாங்க. ஆமாண்ணே. இல்லை, நேற்று நைட்லேருந்து கனவுல வரீங்களா? கொண்டாட்டும் மனசு
மனசு விளையாடும் வயசு அண போட்டா அடங்காது தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாளு நெஞ்சில் டெம்பு இல்லாம போனா வாழ்க்கை பசிக்காது வம்பு தும்பு இல்லாம இருந்தா இளமை ருசிக்காது சொன்ன கேளு. Sir, all age group girls love you, sir. என்னென்ன கேட்குறாங்க? வாட்ஸ்அப் ஐடி கேட்குறாங்களா? ஹீரோயினாக கூட நான் அவ்வளோவா நடித்ததில்லை. இந்த பாட்டி கேரக்டருக்குள்ள சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் அவங்களோட தான் ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன். ஹீரோயின் கூட ஒரு 2 படம் தான் நடிச்சிருக்கேன். ஒரே ஹீரோயினோட ஒரே பாட்டிகளோட 5-6 படம் பண்ணிட்டேன். அதிகமாக பண்ணது இவங்களோட தான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சசிகுமார் சாருக்கு மீண்டும் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த அழகிய தருணத்தில் த ட்வின் பர்த்ஸ் JFW மூவி அவார்ட்ஸ் 2026ல டைம் ஃபார் த பெஸ்ட் ஃபில்ம் ஆஃப் தி இயர் தமிழ். And to present this award, ladies and gentlemen, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட let's welcome everyone's favorite, எப்பவுமே மக்கள் மனசுல இடம் பிடித்த phenomenal director வெற்றிமாறன் sir. Please join us. வெற்றிமாறன் சார், such an honor நீங்கள் எங்கள் கூட இன்னைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறது. JFW உடைய மூவி அவார்ட்ஸ்க்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். யுவர் லவ் ஃபார் சினிமா இஸ் ப்ரொஃபவுண்ட் சார். அப்படி இருக்கும்போது சினிமா எவ்வளோ பிடிக்கும் சார்? அது டிஸ்கிரைப் எல்லாம் பண்ண முடியாது. பிடிக்கிறத தாண்டி இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். லைக் தட்ஸ் ஹவ் வி லிவ். அவ்வளோதான் எக்ஸ்பிரஷன். அதுதான் வருதுப்பா. அதுதான் ஆமாம். And that's how we perceive world and that's how we express ourselves. Beautiful sir. சார் நான் கேட்கல சார், அவங்க பசங்க என்ன கேட்டாங்க சார்? சொல்லிட்டேனே. சொல்லிட்டீங்களா சார்? வருது அப்படின்ட்டேன் சார். அப்டேட் வருது. அப்டேட் வருதுன்றது தான் அப்டேட். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு சார்? how do you see 2026 for தமிழ் சினிமா? எல்லாமே இருக்குது. ஜென்ரலாகவே இந்தியாவுக்குள்ள இந்தியன் சினிமா ஹஸ் பீன் லைக் கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் யூஸ் திஸ் வேர்ட் போலரைஸ்ட். 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கோம். ஈக்விட்டியும் பேசுகிறோம், அதே நேரத்தில் ஹேட்டும் பேசுகிறோம், இன்க்ளூஷனும் பேசுகிறோம், எக்ஸ்க்ளூஷனும் பேசுகிறோம். ஸோ தெர் இஸ் நோ ஆம்பிகுட்டி. நம்ம யாருன்றதை நம்ம சினிமாவில் சொல்கிறதுக்கான துணிச்சல் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ குட் திங். ஃபேண்டாஸ்டிக். ஓகே சார், ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறது தி அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஃபில்ம் ஆஃப் தி இயர் தமிழ், அண்ட் இட்ஸ் டைம் டு வாட்ச் த நாமினீஸ் இன் திஸ் கேட்டகரி. Twin Birds JFW Movie Awards 2026 Best Film of the Year Tamil, and the nominees are Tourist Family, Bison, Bad Girl, பறந்து போ, Dragon. The winner is Bison. ஏய் ஒன்னதான் வாடா, உனக்கு காலமாடம் கதை சொல்றேன் வாடா. காலமாடனாக பைசன்ல உழைத்த அனைவரையுமே மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Yes, the producer, the director, actor அனுபம் அவர்கள், த்ருவ் விக்ரம் அவர்கள் தன்னோட முதல் படத்திலேருந்தே யாரா இந்த இயக்குனர் அப்படின்னு பேச வைத்தவர். என் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொன்னவர். நான் இங்கேருந்து தான் வந்தேன், நான் இப்படி தான் படம் எடுப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பாடம் தந்தவர். அற்புதமான இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். Ladies and gentlemen, the best film of the year Tamil goes to Bison. I'll start with you, Vetrimaran sir. Victory of Bison is the best film of the year. அது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு? I think I should say மாரி செல்வராஜுடைய journey, that itself is a very special and unique one. So மாரி வந்து he has a very special way of connecting with the Tamil audiences. ஏன்னா நான் அவருடைய அந்த முதல் படம் வந்து கதையாக கேட்டிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதில் ஒரு எபிசோடு இருந்தது. நான் அதை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது தேவையில்லையே, அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னேன், இல்லை சார் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அண்ட் படம் வந்தப்போ அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அண்ட் ஹீ ஹேஸ் அ வே டு கனெக்ட்
டு த ஆடியன்ஸ். அண்ட் இப்போது சில படங்கள் வந்து அல்லது பேப்பரில் இருக்கும்போது இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல படமாக வர்றது வேறு, ஒரு வணிக ரீதியான வெற்றியாக அமையறதுல நமக்கு இது பேப்பரில் பார்க்கும்போது இது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கேன்னு நமக்கு தோணும். ஆனால் மாரி செல்வராஜுடைய டேக், த வே ஹீ அப்ரோச்சஸ் இட் மேக்ஸ் இட் ரீச் ஆல் ஆடியன்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அது வந்து ஒரு ஹீ இஸ் ஏபிள் டு ரெசனேட் வித் எவ்ரி பர்சன். அண்ட் எங்கேயுமே வந்து யாரையும் வந்து இட் டசன்ட் கன்ஃபரண்ட், பட் ஹீ மேக்ஸ் தெம் திங்க். ஒரு தாட்குள்ளே கொண்டு போகிற மாதிரியான ரைட்டிங் ஹி ஹேஸ் அ வெரி ஸ்பெஷல் வே ஆஃப் மேக்கிங் பீப்புள் அக்செப்ட் ஹிஸ் ஃபில்ம்ஸ். தட்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் பைசன் வந்து அதில் வந்து வெரி வெரி ஸ்பெஷல். அதோடைய சக்ஸஸ் வந்து இஸ் அ வெரி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அதை ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், நிறைய ட்ரை பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அண்ட் நிறைய யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கும். ஸோ தட் வே இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மோர் தென் த டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் வந்து அவங்க யாருக்குமே, இந்த ஆக்டர்ஸ் யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்கள லிட்ரலாக வந்து அவங்கள வந்து அங்கே ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வச்சு, நம்ம அந்த மேக்கிங் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். அது அவருக்கு, துருவுக்கு மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் கூட வந்து அந்த களை எடுக்கிறது, நாற்று நடுறது எல்லாம் வந்து லிட்டரலாகவே அங்கே இருந்த அந்த ஜேர்னி, அந்த ஹார்ட்ஷிப்ஸ். ஸோ இந்த படத்தினுடைய வெற்றி அதனால் எல்லாமும் கூட ஸ்பெஷலாக மாறுது. ஸோ இட்ஸ் எ கிரேட் திங் ஃபார் ஆல் ஆஃப் தெம். அப்புறம் முக்கியமாக வந்து இப்போ அவர் சொன்னார், என்னை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியுது. இது வந்து என்னென்னா நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமானது தானே. ஒரு ஹீரோவை, ஒரு ரியல் ஹீரோவை நம்ம வந்து சினிமாவில் சொல்லும்போது அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுன்றது வந்து அது மாறி வந்து அவர் கொடுத்துருக்க ட்ரிபியூட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் அ வெரி வெரி நைஸ் ஃபீலிங். அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் மாரி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த அவார்டு வந்து வெற்றி சார் கையால் வாங்கினது. ஏன்னா துருவுக்குலாம் வந்து துருவெலாம் ரொம்ப வந்து யாரால் பாராட்டப்படுறோம் அப்படிங்கிறத அவன் ஏங்கிக்கிட்டே வைப்பான். அதனால் இந்த மேடையில் வந்து வெற்றி சார், சசிகுமார் சார் அவனுக்கு அவார்டு கொடுத்தாரு. வெற்றி சார் வந்து இந்த படத்தை வந்து பாராட்டுறாரு. பைசன் காலமான நான் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல இருந்து நாங்கள் பிளான் பண்ணதே வந்து அப்படின்னு எல்லாரும், ஏன்னா அவனும் பெரிய தாக்கத்தோடு இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தேவைப்பட்டு, ஏன்னா அவன் அவ்வளோ உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, அப்புறம் வந்து என்னோடய எடிட்டர், கேமராமேன், இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒருத்தர் நம்பி வருவாங்கல்ல. சார் ஏதாவது செய்யணும் சார், நான் வந்து என்னை நிரூபிக்கணும் சார், நீங்கள் என்ன சொன்னால் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீமுமே, கிட்டத்தட்ட நீலம் ப்ரொடக்ஷன் உட்பட, ஏதாவது பண்ணுவோண்டா, புதுசாக ஒன்று பண்ணுவோண்டா, நீ இப்போ இறங்கி பண்ணுறான்னு சொல்லி ரஞ்சித் அண்ணா வந்து கொடுத்த சப்போர்ட், அப்போ அப்ளாஸ், நீலம் ஸ்டூடியோஸ், இவங்க எல்லாருமே உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒருத்தர் ரொம்ப நம்புவாங்கல்ல, நீ உன்னை நம்பி பண்ணுறோம், நீ கூட்டிகிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி. அப்படி அனுபவமாக ரசிச்சா எல்லாருமே, இப்போ சார் சொன்னார்ல, அவங்களும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது கூட தோற்றுருந்துச்சு, அது அப்படின்னு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா அது கொடுக்குற விலை ரொம்ப ஜாஸ்தி. அந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டைரக்டர் வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒருத்தங்க ஓவராக நீங்கள் நம்பும்போது அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். பைசனில் என்னோடய மற்ற படங்களை விட ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து இவங்க நம்பினது தான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி நாற்றுக்குள்ளே இறக்குறோம், எப்படி சகதிக்குள்ளே இறக்குறோமோ அதே மாதிரி அவங்களாம் இந்த மாதிரி மேடைகளுக்கு ஏற்றணும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கோட் ஷூட் போட்டு அவன் மேடை ஏறினா தான் அந்த உழைப்புக்கு மதிப்பு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், இவங்க கூட போனால் அங்கே மட்டும் தான் இறக்குவான், காணாமல் போயிடுவான்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துடும். பட் பைசன் காலமாடனை வந்து எல்லாருமே மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க உழைப்பை கொண்டாடுது. தனித்தனியாக நான் மற்ற படங்களோட சக்ஸஸை விட பைசன் வெற்றி எனக்கு எப்படி பார்த்தேன்னா, எல்லாரும் மேடையேற்றப்பட்டாங்க எப்போவுமே. இப்போ தான் கிட்டத்தட்ட துருவுக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடச்சோ அதே அங்கீகாரம் நிவாஸுக்கு கிடச்சி, அதே அங்கீகாரம் அனுபமாக கிடச்சி, அதே அங்கீகாரம் வந்து ரிஷாவுக்கு கிடச்சி, என்னோடய எடிட்டருக்கு கிடச்சி, என்னோடய கேமராமேனுக்கு கிடச்சி, எனக்கு கிடச்சி, என்னோடய டீம் கிடச்சி. ஒரு படத்தில் அது ரொம்ப மேஜிக்காக தான் நடக்கும். ஒரு படத்தில் வெற்றிங்கிறது யாராவது திடீர்னு மொத்தமாக எட்டு போயிடுவாங்க. ஆனால் பைசன் எனக்கு உணர்த்துறது என்னென்னா, இப்படி தான் இருக்கணும் வெற்றி. ஏன்னா எல்லாரும் அவங்க போட்ட உழைப்புக்கான ஒன்று கிடச்சா அது நிறைவானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பைசன் என் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான, இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பைசன் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான படமாக இருக்குது. அதுக்கு JFW பெஸ்ட் ஆஃப் த இயராக தேர்ந்தெடுத்ததில்
ரொம்ப சந்தோஷம். என் டீம் சார்பாகவும் ரஞ்சித் நீலம் ஸ்டுடியோ சார்பாகவும் அப்ளாஸ் சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சு. மகிழ்ச்சி சார். அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிப்போம் சார். நாங்கள் எல்லாத்தையுமே நல்லா பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் இங்கே வந்து நிற்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்துக்குலாம். அதனால் அதோடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா February 18 ஒருத்தருடைய பிறந்தநாள் இங்கே இல்லைங்களா? நம்மளுடைய ராணியோடைய பிறந்தநாள் சார். ஆமாம் சார். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆக போகிறதும் February 18th 17th 18th தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும்போது இந்த செலிப்ரேஷனை டபுள் ஆக்கிறதுக்காக மே வி ப்ளீஸ் ஹேவ் த செலிப்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஹாப்பி பர்த்டே அனுபமா. துருவ் சார் நீங்களும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே அனுபமா. Producers, a few words please. First of all, thank you to JFW. Thank you for having us. Maniti sir, without you there's no Bison, so you should be here on stage please. Sir, team Sneha, Manin, Vignesh. Someone very special is missing tonight, without whom none of us would be here. That's Director Paranjit. Yeah. He's my dear friend, colleague. He's a mentor. So first of all, biggest thank you to him. And we're missing you, Ranjitana. So this award is for you. This comes straight to you. Also, thank you to the great state of Tamil Nadu and the people of Chennai. I'm from the far north of this country, but you gave me the opportunity to work on these beautiful films. As Vetri sir said, the country is very polarized right now, and cinema is very polarized right now. And being given the opportunity to work on a film like this is like a balm for your heart. You know, you feel like there's some hope and there's some light. And that's the most beautiful thing about Mari sir. His films, from his first film onwards, they've always had light. And they always give you hope that there's a world that's a better world than the world that we're living in. And Mari sir has taught me a lot. He's taught me about the animal that art is, because he's a real artist. I have learnt sitting next to him. And I greatly, deeply appreciate the opportunity of working with you. Dhruv will go on to do many amazing things in his life. He'll be a part of many blockbusters, but for me, he'll always be Kitan. For me, he'll always be that boy who worked so hard. If Marisa wanted to make another film, he could just use the making of footage of Dhruv training, and we could do Bison 2 with that. Anupama, Rajisha, Pasupati sir, Amir sir, everyone, the whole cast. I know that I'm going to always leave out people. Nivas, everybody was exceptional. It was a little bit of magic, as Mari sir said. And last but definitely not the least, my amazing, amazing partners in Applause. They're a dream come true. They support you in every way. And I'm so grateful to you for being a part of this and being a part of the team. So thank you so much, and thank you everybody. Twin Birds JFW Movie Awards 2026. மிக சிறந்த திறமையாளர்கள், மிக சிறந்த திரைப்படங்கள். ஒவ்வொரு தருணத்திலையுமே இந்த வெற்றியாளர்கள் கம்ப்ளீட்லி வர்த் இட் அப்படின்ற அளவுக்கு நிறைய அழகான தருணங்கள் இன்னைக்கு இந்த மேடையில் நம்ம பார்த்தோம். அப்சல்யூட்லிக்கா. இந்த டே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி விருதுகள் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு கிடைக்கணுன்றத ரொம்ப அழகாக தேர்வு பண்ணி அந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கிற அளவில் நம்மளுடைய JFW Movie Awards இந்த 2026 வந்து ரொம்ப கிராண்டாக சிறப்பாக போச்சு. Absolutely, and once again a big congratulations to the team of JFW. மீண்டும் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஒரு அழகான விருது விழாவில் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் டியரஸ்ட் Azhar and Archana. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Twin Birds JFW Movie Awards 2026. Our title sponsor, Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில்.
Strength partner, Kaveri TMT Bar and Structural, Gambiratin Adayalam. Wardrobe partner, Ramyam Saris and Kurtis from the house of Ramraj. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Take care and good night. Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor, Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன். Shakti Masala. இல்லங்களில், உள்ளங்களில். Strength partner, Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner,